இது சாட்சி நேரம். கர்த்தர் கடந்த வாரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், சபை நடுவே எழுந்து நீங்கள் சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கணவரை ஆஃபீஸில் ஒரு 2 மாதம் வெளியில் அனுப்பியிருந்தாங்க ட்ரைனிங்க்காக, ப்ரொமோஷனுக்காக வேண்டி ஒரு எக்ஸாமும் எழுதணும். நடுவில் லீவில் அநேக பலவீனம் உடம்புல, எக்ஸாம் எழுதக்கூடாதபடி நிறைய தடைகள் இருந்தது. அதனால் ஆண்டவர் உடம்புல நல்ல பலத்தை கொடுத்து தடைகள் எல்லாம் நீக்கி நல்ல முறையில் அந்த எக்ஸாமை எழுத கிருபை செய்தார். நல்ல மதிப்பெண் எடுத்தவும் பாஸ் பண்ண கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு திருமண நாளையும் என்னுடைய கணவருக்கு ஒரு பிறந்த நாளையும் காணும்படி செய்தார். கர்த்தனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமை சாட்சாடி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கேன். கடந்த 3 மாத காலமாக எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். கடந்த டிசம்பர் மாதம் எனக்கு காலில் அடிபட்டது. அதனால் டாக்டர்கிட்ட போனப்போ காக்காயிருக்கு, நீங்கள் மாவு கட்டு போடணுன்னு சொன்னார். அப்போ நான் ஒரு கட்டு தான் போட்டேன். அப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், ஐயா கிறிஸ்மஸ் நியூ இயர் நான் கட்டு போட்டுலாம் இருக்க முடியாது, சும்மாவும் இருக்க மாட்டேன், நான் வேலை ஏதாவது செஞ்சுக்கினே இருப்பேன், என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். டாக்டர் இல்லைம்மா நீ போட்டே ஆகணும் அப்படின்னாரு. சரி பரவாயில்லையா, நீங்கள் மாத்திரை மருந்து மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அதெல்லாம் கொடுக்க முடியாது, கட்டு தான் போடுவேன் நான் அப்படி. கட்டு போடனா வேணாயா, இந்த வலியோடு எப்படியாவது நடந்துக்கிறேன். இது ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தர் இருக்கார், அவர் காயங்கள் அடிபட்டார் இல்லைன்னா எனக்கு இந்த அடி சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு பண்ணும்போது ஆண்டவர் ஏசப்பா அந்த எலும்பு எப்படி கூடணும், ஆனால் நான் இன்னொரு கட்டு போட மாட்டேன், 2 கட்டு போட சொல்லியிருக்காங்களே. ஒரு கட்டு போட்டேன், என்னால் காலை திருப்ப முடியல, ஒரே அரிப்பு, பயங்கர கஷ்டமாக குத்திக்கினே இருந்தது. இன்னும் 2 கட்டு போட்டு நான் கஷ்டப்படணுமா ஆண்டவரே, நீ எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காதீங்கப்பா, எனக்காக கஷ்டப்பட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அப்போது எசேக்கியால விழுந்த எலும்புகளை உயிரடி செய்கிற கர்த்தர் ஒன்னோடு ஒன்று கொட்டி கொண்டு சொன்னப்பா அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ நான் பார்த்து ஏசப்பா அந்த விழுந்த எலும்புகளை உயிரடை செய்து, இது உயிரோடு இருக்கிற எலும்பு தானேப்பா, இது நீங்கள் உயிரடை செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு அது தாங்கிக்கூடிய பலனை நீங்கள் கொடுங்க. எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பலவீனத்தில் எனக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சீங்களே, எனக்கு வயிற்றில் இருக்கிற எல்லா புண்ணையும் எடுத்து போட்டீங்க, என் கட்டி கரையை செய்தீங்க ஆண்டவர், இது செய்ய மாட்டீங்களாப்பா, நான் விசுவாசத்தோடு இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் தம்பிங்களாம் நீ கட்டு போட்டே அவனு சொல்லி ஒரே பிடிவாதமா, ஆனாலும் போகவே இல்லை போடவும் இல்லை. ஆனாலும் இந்த 40 நாள் உபாசத்தில் அப்போ நான் பொறுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா 40 நாள் உபாசம் விடுதலை நான் நல்லா நடக்கணும், நான் தாங்கி நடக்கூடாது, இந்த வீட்டில் ரொம்ப தாங்கி நடப்பேன், என்னால் முடியாது, அதனால ரோட்டில் நடந்து வர சொல்லி யாருன்னா என்ன காலை இழுத்து நடக்கணும்னு கேட்டுறக்கூடாதுன்னு கம்பீரமாக நடந்து வருவேன். யார் பார்த்தாலும் அந்த வலியை தாங்கிக்கும், எனக்கு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது சொல்ல ஏசப்பா இந்த வலியை நான் பொறுத்துன்னு நேராக நடந்து வரேன். அப்போ சொல்லுவாங்க வீட்டில் ஒரு மாதிரி நடக்கிறேன், ரோட்டில் நல்லா நடக்கிறேன், அது ஆண்டவர் என்ன நடக்க வைக்கிறேன், அந்த வலியை தாங்கிக்கூடிய பலனை கொடுத்தேன். நான் இந்த புமாசன் ஜபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இது முடிகிறதங்கட்டியா நான் நல்லா நடக்கணும், மாடி ஏறிடுவேன், ஆனால் இறங்குறதுக்கு எப்படி இறங்கணும்னு தெரியாது, அதை மறந்துட்டேன், காலை எந்த காலை வைக்கிறது தெரியாது, மறந்துட்டேன், எப்படி இறங்க தாண்டவர் எம்சி பிடிச்சிருந்தா இறங்க உள்ள உட்காந்து இறங்கி வந்தேன். அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 40 நாள் முடியல, நான் காலை எப்படியாவது வச்சு நான் நேராக நடந்து போனேன், நடந்து நான் பிடிக்காமையே இப்போ இந்த 5 நாள் கூட்டத்திலே ஆண்டவர் எனக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த நாள்லேயும் கூட நான் நேராக ஏறுறேன், நேராக இறங்குறேன், அந்த வழியே இல்லை. அந்த 5 நாள் கூட்டத்தில் என் காலை வச்சு ஏசி நாமத்தில் இப்படி வச்சுக்கினே இருந்தேன், இது எப்படியாவது கூடணும்னு. ஆனால் பாருங்க அந்த வழியே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் நல்லா நடக்கிற காத்து சுகம் கொடுத்தா அதுக்காக நன்றி செலுத்தின காத்தன் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் என்னையும் சாட்சியாக நிப்பாட்டினதுக்கு. நேற்றைய பார்த்த மனிதர்களை இன்றைய பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தேவன் என்னையும் என் குடும்பத்தில் அனைவரையும் சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து கொண்டு வரக்கு தேவனுக்கு நன்றி. பார்த்தீங்கன்னா மேத்யூக்கு பார்த்தீங்கன்னா 5 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தான். 6 மாதம் ஸ்டார்ட் பண்ண உடனே எதுக்காக அழுகுறான் என்ன அழுகுறான்னு தெரியல. தொடர்ந்து தம்பி பார்த்தீங்கன்னா 7 நாள் அளவும் அழுதுகிட்டே இருந்தான். அம்மா இந்த தெய்வீக சந்திப்பில் ஒரு 4 நாள் தொடர்ந்து கலந்துக்கிட்டாங்க. 5ஆவது நாள் கலந்துக்க முடியல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக. நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் மொத்தம் ஒரு 5 ஹாஸ்பிட்டல்கிட்ட நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் ஆலயத்துக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரும் தம்பியும் வர 3 பேர் எப்படியாவது இந்த தெய்வீக சந்திப்பில் தம்பிக்கு ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு ஏசப்பா எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா கிட்டே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்த போதகர்கிட்டே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். ஐயா சொன்னோம் இனி நீ அழுதி கொண்டுராய் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அன்னையிலேருந்து தம்பி பார்த்தீங்கன்னா எந்த அழுகையும் இல்லை, நல்லா இருக்கான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை, ஒரே இரும்பல் சளி, தம்பிக்கும் அப்படி தான், அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், என்ன பண்ணார், தண்ணியெல்லாம் வெந்நீர் வைக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், அப்போ அடுப்பில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நாங்களாம் தூங்கிட்டோம், அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு மறந்து படுத்துட்டார். ஆகுது டைம் 3 மணி இருக்கும் கரெக்டாக, தண்ணி எல்லாம் வத்திடுச்சு, என்னது அடுப்பு வெடிக்க போகிற ஒரு டைமு. உடனே அம்மா வந்து ஏசப்பா வந்து எழுப்பி விட்டாங்க எங்கள் அம்மா, டக்குன்னு பாரு ரொம்ப அனலாக இருந்தது, என்னடா அனலாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த அடுப்பு அந்த குண்டாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருப்பாக இருக்குது அப்படியே. உடனே ஓடி போய் அந்த அடுப்பை அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க. தேவன் அந்த வேளையில் ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தந்தார். அந்த மட்டும் வெடிச்சிருந்தனா நாங்களாம் என்ன ஆயிருப்போம்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஆமே. அப்பா தகப்பனே, பரலோக பிதாவே, கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 3ஆம் மாதம் தகப்பனே, ஐயா 5 நாள் கூட்டம் வச்சார் ஐயா. தகப்பனே, நல்ல மாதிரியா நாங்கள் 40 நாளில் வந்து ஆராதித்து போட்டோம்ப்பா தகப்பனே. அப்போது 31ஆம் தேதி எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ நினைவு நாள் வந்தது அப்பா. நான் அன்னைக்கு என்ன நினைச்சு சொன்னேன், அப்பா கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, ஆலயத்துக்கு போகணும். எல்லாம் முறுமுறுத்துட்டாங்க அப்பா. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, பாக்கியலட்சுமிக்கு. நான் அந்த வாரம் ஐயாவிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், நான் ஐயாக்கிட்ட எதுவுமே சொல்லலை. போயிட்டேன், பொண்ணு சொல்லிச்சு, அம்மா ஆண்டவர் யார் மூலியமானு பேசுவார், நீ கஷ்டப்படாதம்மா, யார் மூலியமா பேசுவார், உனக்கு எண்ணங்களை இயக்கங்களை நிறைவேற்றுவார், நீ போமான்னு சொல்லு. உடனே வெள்ளிக்கிழமை உபாச நாள் முதல்ல வர சொல்லிட்டாங்க. இந்த ஓடி வந்து அவங்க உபாச ஜபத்தில் சேர்த்து கொட்டேன். அப்பா ஐயாவிட்ட சொன்னேன், ஐயா அது மாதிரி இருக்குது ஐயா. அப்படியாம்மா, சரி ஐயா. ஆண்டவர் மூலியமா எனக்கு பேசினார். பா தகப்பனே, எனக்கு கர்ப்பப்பையில கொடுத்த 3 பிள்ளைங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டார் ஐயா. சபையில இருக்கிறதாப்பா என்னுடைய பிள்ளைங்க. தகப்பனே, ஏன் அம்மா அப்படி சொல்றாங்கன்னு கலங்காதீங்க ராஜா. தகப்பனே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா தகப்பனே, அது போல பிரியாமாண்ட நான் பேசுனேன் அப்பா. அம்மா மாதிரிமா அதுக்கு என்னம்மா நான் செஞ்சு தரேன். எங்க அம்மா கடவுளை மாதிரி எனக்கு பேசினாங்க. நம்ம இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அம்மா தகப்பனே ஊழியக்காரருடைய பிள்ளைங்க. தகப்பனே, நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் அவங்கள படுத்தி இருக்கிறாரு, நம்மளோட கொண்டு சேர்த்து இருக்கிறாரு. பிரியாமாக்கு செஞ்ச நன்மைக்கோசம் நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஊழியக்காரப்பா, ஊழியக்காரி எடுத்தனால தகப்பனே, அந்த ஆலயத்தின் மூலியமா கொண்டு வந்து அந்த ஏழைங்களுக்கு அப்பா தகப்பனே, வயசானங்களுக்கு கொடுத்து கிருபையோடு வழி நடத்தினாரு. அதுக்கோசம் நன்றி செலுத்துகிறார் அப்பா தகப்பனே. கோடான கோடி தகப்பனே, ஸ்தோத்திரம். என்னை கூட சாட்சியாக நேரத்தில் என் தேவனை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன். நேரத்தில் கூட மித்லப்பாக்கு லாஸ்ட் டைமே நான் சாட்சி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், வேலையில் ரொம்ப கால்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபோன் வரும். சண்டே கூட லீவ் இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் போயிட்டு இருந்தாங்க. குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன இது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃபோன், சாப்பிட்ற டைமில் கூட ஃபோன், நைட்டு தூங்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு மணி கூட ஏஞ்சி ஃபோன் பேசிட்டு தான் இருப்பாங்க, கஸ்டமர் கால் வரும். நான் வந்து பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாமா, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானே யோசித்தேன், மனுஷனோ முகத்தை பார்க்கணும், நிறங்கள் இருதயத்தின் சிந்தைகளை ஆராய்ந்தறிகிற தேவனாக இருக்கிறபடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கன்ட்டு ஒரு வார்த்தை எனக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் கடவுள் பேசினார். மறுநாள் பார்த்திங்கன்னா வந்து குட் ஃப்ரைடே சர்வீஸில் பாஸ்டர் அதே தான் பேசினாங்க. யாருக்கெல்லாம் ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களோட வேலையில் இருக்கிற கண்டிஷன்ஸை மாற்றி போடுறதுக்கும், வேலையை கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் இல்லாத அளவுக்கு நார்மலாக இருக்கிற அளவுக்கு அதுக்காக கூட ஜெபம் பண்ணாங்க. அதுக்கான மெசேஜும் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் சண்டேலாம் வர சொல்லாத அளவுக்கு டெய்லி வாரம் சண்டே லீவ் தர மாதிரி இருக்குது. ஈவினிங்கும் சீக்கிரமாக வராங்க. அதுக்கப்புறம் நான் இந்த 40 டேஸ் உபவாச கூட்டத்தில் வந்து நான் மார்னிங் சர்வீஸ் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த 40 டேஸ் முன்னாடியே நான் யோசித்தேன், ஏசப்பா என்னால் ஈவினிங் சர்வீஸ்லாம் வர முடியாது, நான் மார்னிங் மட்டும் எப்படின்னா ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்துடணும் ஏசப்பா எப்படின்னாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதே மாதிரி மார்னிங் எல்லா நாளுமே ஒரு நாள் கூட அந்த மாதம் ஃபுல்லாக நிறைய ஊருக்கு போக வேண்டிய நிலைமை, ஜோரம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வர்றதுக்கு எனக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஈஸ்டருக்கு மறுநாள்லேருந்து உடம்புல ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிளாக என்னன்னு தெரியல, லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு மாதிரி வலியோடு இருந்துச்சு. அதுக்காக நான் சர்ச்சில் வந்து ஒரு 4 நாள் வெயிட் பண்ணேன், அது எதுனா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஜெலியூசில் அது இது டேப்லெட்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், ஆனாலும் சரியாகலை. சரின்னு சொல்லிட்டு
ரெஜினா கிட்ட லாஸ்ட் வென்ஸ்டேன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேற ஒரு ரீசன் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, அதனால தான் இருக்கும் போனால் அவங்களும் சொன்னாங்க. சரி அது கொஞ்ச நாள் சரியாயிடும்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் தான் அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருந்துச்சு. கடவுள் கூட அந்த வலி எல்லாத்தையுமே மாற்றி போட்டு நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமே ஒரு சுகத்தை தந்தாங்க. அதற்காக கொடான ஸ்தோத்திரம். இந்த 3 சாட்சிகளும் கூட கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வாரத்தில் ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிய உதவி செய்தார். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே சரி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன் நான். ஆனால் போக போக எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சால் போதும்டா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் சொன்னேன் மேம் கிட்ட, அவங்க அது அப்போ வேணாம்னு சொல்லிட்டாங்க. வேணாம்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ப்ராஜெக்ட் 2 வாரம் முன்னாடி அந்த டாப்பிக்கே நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வாரம் தான் நடுவில் கேப் இருந்துச்சு. அதுவும் அந்த போன மந்த்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ப்ரேயருக்கு இங்கே ஈவினிங் ஃபுல்லாக வந்ததுனால அதுவே என்னால் வர முடியுமான்னு தெரியாமல் இருந்துச்சு, ப்ராஜெக்ட் வேறு இருக்கே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த வாரத்தில் ஃபுல்லாக சர்ச்சை நல்லபடியாக அவர் சமூகத்தில் உட்கார உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்க உதவி செய்தார். அந்த மேம் அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. நான் எது சொன்னாலுமே நான் அக்கா கிட்டேயும் சொன்னேன், அக்கா அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க, அவங்க தப்பாக சொல்கிறாங்க அக்கான்னு சொன்னால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அக்கா. சரின்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ குப்பை ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த டாபிக் நான் தான் சொன்னேன். ஆனால் அவங்க அப்போ வேணான்னு சொல்லிட்டு கடைசியாக 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த டாப்பிக்கே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் அந்த டாபிக்மா உனக்கு நல்லா இருக்குமா அந்த டாப்பிக் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாபிக் நான் தான் பண்ணவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சரி போங்கடா, எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சால் போதும் அந்த லெவலில் வந்துருச்சு எனக்கு. ஆனால் அவங்க என்னை எவ்வளோ மட்டம் தட்டினாலும் ஆண்டவர் அவங்க முன்னாடி என்னை மேன்மையாக தான் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே என்னாச்சு, அம்மா சொன்னாங்க கிளாஸ் போகும்போது அம்மா பார்த்து போயிட்டு வா, அங்கே ஒரு பொண்ணு விழுந்து வந்துச்சு, நீ விழாமல் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் அவங்க சொன்ன பக்கம் விழாமல் நான் போய்ட்டு வேறு பக்கம் விழுந்து வந்தேன். அது என்னன்னா பஸ்ஸு வர பாதை அது, அதனால் அப்போ பஸ்ஸும் வரலை. அதனால் ஆண்டவர் நிறைய கல் கூட பெரிய பெரிய கல்லுலாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு சின்ன காயம் கூட ரொம்ப என் கால் கூட ஒன்றுமே அடிப்படாமல் நான் ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்போ அடிப்படல, வீட்டுக்கு எப்படி விழுந்தாலும் 10 வாட்டி டெமோ காமிச்சு காலை அடுத்த நாள் ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு. ஆனால் கர்த்தர் இந்நாள்னு கர்த்தர் இங்கே இடத்துல நிற்க வச்சிருக்கிறேன். அதுக்காக கர்த்தர் கோடான கோடி நன்றி. ஆனந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 1ஆம் மாதம் தொடங்கி இந்த 4ஆவது மாதம் இந்த 14ஆவது நாள் வரை கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் வேலைஸ்தானத்தில் போகிலே வருகிலே பாதுகாக்கிறார். கணவர் வேலைஸ்தானத்தில் போகிலே வருகிலே பாதுகார். பெரிய மகளை வேலைஸ்தானத்தில் பாதுகாக்கிறார். சின்ன மகளை காலேஜுக்கு போக்கிலே வருதிலே சுகபத்திரமாக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து என் தேவன் எங்களை வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, 5 நாள் சபையில் கூட்டம் வைக்கும்போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை கூட்டம் வைக்கும் போதெல்லாம் எப்போவாவது 1 நாள் வருவோம், 2 நாள் வருவோம். சில நேரம் எங்களால் வரக்கூட முடியாது, அவ்வளோ தூரத்தில். சில நேரம் ஆட்டோவே புக் ஆகுது. இந்த முறை 5 நாள் கூட்டம் வைக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தினம் சபை முடிஞ்சு போகும்போது கூட ரஜினா கிட்ட சொல்கிறேன், ரஜினா சாயந்தரமா வந்துருங்கம்மா சர்ச்சுக்கு, அம்மா ஆட்டோவே கிடைக்க மாட்டேங்குதும்மா, புக் ஆக மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் எப்படியாவது சாயந்தரத்தில் வந்துடுவோம், நைட்டில் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா, அம்மா நீ வாமா ஏசப்பா உங்களை எப்படியாவது இட்டுன்னு போவார்னு. அப்படியே அந்த நாளில் நான் அதை ஆர்வமாக என் இருதயத்தில் பதிஞ்சிச்சு. இந்த 5 நாளும் ஒவ்வொரு நாளும் நான் வேலை ஸ்தந்தில் கூட ஏசப்பா அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மேனேஜர் வந்திருக்கான், அவனுக்கு சர்ச்சினாலே அவ்வளோதான், விடவே மாட்டான். அதனால நான் என்ன சொன்னேன், ஏசப்பா அவன்கிட்ட போயிட்டு நான் பர்மிஷன் கூட கேட்கக்கூடாது, 6:30 மணிக்கு வேலை விடுறாங்களா அப்போவே நான் கிளம்பி நேரத்தோடு சபைக்கு போயிடணும். இந்த 5 நாளில் எங்கள் வீட்டுக்காரர் மூலியமாக எந்த ஒரு தடை வரக்கூடாது, பிள்ளைங்க மூலியமாக வரக்கூடாது. ஆட்டோ எங்களுக்கு இந்த 5 நாளும் ஆட்டோ கிடச்சி நாங்கள் சபையில் போய் ஆராதனையில் நாங்கள் உட்காரணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிச்சுக்கினே இருப்பேன். ஏசப்பா இந்த 5 நாள் கூட்டத்தில் நான் கலந்துனேன். அப்படியா கூட கர்த்தர் அந்த 5 நாள்லேயும் நாங்கள் குடும்பமாக 4 நாள் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், 1 நாள் வரல. 5 நாளும் நாங்கள் 3 பேரும் நேரத்தோடு சபையில் கலந்து கொள்ள கர்த்தர் எங்களை அதிகமாக அந்த 5 நாளும் சுகபத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தருக்கு கோடான கோடி 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 நன்றி செலுத்துகிறேன். இது போல் வரப்போகிற கூட்டங்கள் எல்லாம் கூட என் தேவன் எங்களெல்லாம் தடைகளை மாற்றி நாங்களை ஒவ்வொரு
கூட்டத்துலேயும் நாங்கள் வந்து கலந்துக்கணும்னு சபையார் யாவரும் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, சிமியோன் மகளுக்கு கூட மகளுக்கு ரொம்ப பலவீனம். அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்து கழுத்து வழியாக இருக்கிறது, இப்போ கையில் போடவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சு பகுதியில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைக்காக சபையார் யாவரும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். இந்த சிறு சாட்சி கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும். இந்த 5 நாள் கூட்டத்தில் ஒரு நாள் கூட நான் சோர்ந்து போகாத பிடிக்கி கண்மணி போல எங்களை காத்து வெயினட்டி கொண்டு வந்து சேர்த்தாரு. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். என் கணவனுக்கு கூட 2 காலம் நடக்க முடியாத படுத்துங்க இருந்தார். சபையில் சொல்லி ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணார். நீ ஆலயத்துக்கு வா, நான் சொன்ன எடுத்துட்டுக்கிறாரு. அவர் கோயிலுக்கே வர மாட்டாருன்ட்டு நான் சொன்னேன். இப்போ வாரம் கோயிலுக்கு வராரு. அது மட்டும் இல்லை, நீ வெள்ளிக்கிழமை கூட எனக்கு ஒரே காலையில் எழுந்துக்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் சுற்றுது, ஒரே மழக்கமாக இருக்குது. என்னால் முடியல. ஆனாலும் மக்க மனுஷால் நம்பக்கூடாது. ஆண்டவரை நம்பினா சரீரத்தில் எந்த வேதனை வந்தாலும் அற்புதமாக சுகத்தை பலத்தை கொடுக்குறவர். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம வளர்த்தவோ முடியாது, வெளியில் போகவோ முடியாது. அவர் கொடுக்குற பலத்தினால்தான் நம்ம போய் வரோம். அது மட்டும் இல்லை, நான் வந்தேன், என்னால் முடியல, படுத்துக்கலாமான்னுக்குது. படுக்கக்கூடாது. நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை கூட நம்ம போவாத இல்லையே சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு அது வரைக்கும் ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு லல்லியம்மா கூட லல்லியம்மா கிட்ட கூட நான் சொல்லலை. எனக்கு ஒரே கண்ணு சுற்றுது, மழக்கமாக இருக்குது. சபைலாம் வந்து சபையில் கூட நான் சொல்லி எழுதி கொடுக்கல. அது பார்த்தா சரி ஜெபம் பண்ணுறேன், என்னால் ஒன்றுமே முடியல. சரிக்கிட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது, மழக்கம் வருது, கண்ணை மூடுற மாதிரியா இருக்குது, தூக்கம் வருது. சென்று ஜபம் முடிஞ்ச பிற்பாடு ஈஸ்வரமாக சாப்பாடு போட்டாங்க. அது கூட நான் சாப்பிடல, என்னால் முடியல. அது போட்டு ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா ஐயா எனக்கு ரொம்ப மழக்கமாக இருக்குதுயா, வருஷத்தில் கூட என்னால் முடியாத நிலைமை இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணியான்ட்டு நான் சொன்னேன். ஐயா எனக்கு பாரத்தோடு ஜெபம் பண்ணார். எனக்கு ஆண்டவர் 3 மணிக்கெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுத்தார். 3 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு பசி தீவனை கொடுத்தார். மக்க மனுஷாளுக்கு அது மாதிரி செய்வாங்களா? ஆஸ்பத்திரிக்கு போனால் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. பெட்டில் கழுத்துட்டு ஊசி போடுவாங்க, குத்துவாங்க, நாசனம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் போர் எவ்வளோ அற்புதமாக கொஞ்ச நேரத்தில் 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அற்புதமாக மயக்கத்தில் சோகத்தில் அந்த வயசான காலத்தில் எடுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்லை, என் பேர் மாதிரிலாம் ஆலயத்துக்கு வரணும், என் குடும்பம் ஃபுல்லாக ஆலயத்துக்கு வந்து சாட்சி உள்ள மகனாக இருக்கணும். அதுக்காக சபிக்கிற மாரி கேட்டுக்கொள்கிறேன். பசுமாத்துக்கு ஸ்தோத்திரம். கத்தர் கூட இந்நாளுமே சாட்சி எனக்கு கத்தர் கூடான கொடி ஸ்தோத்திரம். அவரோட தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன். சமையல் வேலைக்கு தான் போயிருந்தேன். 2 வீட்டில் போவேன். போயிட்டு இருக்கும்போது 2 வீட்லையுமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்பி பிடிச்ச மறுநாளே எனக்கு இன்னொரு வீட்லேயும் வேலை கிடச்சி, அதை நம்பி நாங்கள் நிறையா இடம் கடன் வாங்கியிருந்தோம். சரி அதை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னோடனே இன்னொரு வீட்டில் போய் செஞ்சேன். அந்த பாட்டி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க வேலை செய்யும் போது. 2 ஹவர் தான். ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு இப்போ வயசுப்பா எனக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, ஒரு நாள் பேச மாட்டாங்க. ஆனால் நான் மண்ணேன்னா ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணிட்டு அந்த வேலையை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுவேன். அப்புறம் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியூருக்கு போகிறோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அழுதேன். சர்ச்சில் இருக்கவங்க பாதி பேர்கிட்ட சொன்னேன். வெளியாள்கிட்ட சொன்னோம், ஐயோ நிறைய காடை அப்படின்னு பயமுத்துனாங்க. சர்ச்சில் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே நம்மளும் விசுவாசிக்கலாம். ஐயா சொல்லுவார், விசுவாசா கர்த்தருடைய மேன்மை காண்பா சொன்ன மாதிரி விசுவாசேன். நான் வேலைக்கு சரி பாப்பாவையும் பார்த்துக்கணும், பாப்பாவையும் யாரையும் நம்பி விடக்கூடாது, நம்ம பாப்பாவை நம்மளே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் போய் நான் வேலை கேட்டேன். அவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் பார்ட் டைமாக வேலை எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வாஞ்சியாக சொன்னேன், ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும். ஏன்னா பர்மிஷனும் ஸ்கூலுக்கு போகிறேன். அவங்க சார்கிட்ட பேசும்போது ஸ்கூல் பாப்பா இருக்கான்னு கேட்டாங்க. பாப்பா இருக்குன்னு சொன்னேன். பாப்பானா அப்பப்போ வீட்டுக்கு போவீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் ஐயா நான் வீட்டுக்கு போவேன் தான் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உடனே அன்றைக்கி வந்த மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் மட்டும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அன்றைக்கி வரல. மறுநாள் எனக்கு முதுவலி ரொம்ப இருந்துச்சு 1 மாதமாக. ஆனால் நான் யாருக்கிட்டுமே சொல்லலை, ஆப்ரேஷன் பண்ணதால இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது திருப்பி ஒரு ஊசி போட்டுக்குங்க, பேக் பண்ண அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஊசி போட்டால் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொன்னதால் எங்கள் வீட்டில் சொன்னேன், இது மாதிரி ஊசி போட சொல்கிறாங்க திருப்பியும் அப்படின்னு சொன்னேன்.
வேணாம் ஊசிலாம் போட தேவையில்ல அவர் சொல்லிட்டாரு. நானும் சரி இருந்தாலும் உட்காரவே முடியாது. ஆனால் அப்பப்போ படுத்துப்பேன், நான் உட்காரவே முடியாமல் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவங்களும் அதான் சொன்னாங்க, ஊசி போனோம். அப்பா நீங்கள் என்னோட இருங்க, நான் திருப்பி ஊசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமேட்டுக்கு நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது ஊசி வேணாம் மாத்திரை மூலியமாக சொல்லிட்டு, அப்புறம் எனக்கே எசப்பா நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த வலி வரும்போது நீங்கள் என்னோடு இருங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆஃபீஸ் போகும்போது கீழே உட்கார சொன்னாங்க ஃபஸ்ட்டு போகும்போது. அதுக்கப்புறம் 3ஆவது நாளே சேர் கொடுத்தாங்க. கத்தருக்கு கோடான கொடி சோதனை. எனக்கு அந்த இடுப்பலி எங்கே போச்சுன்னே தெரில. இடுப்பலி இப்போ சுத்தமாக இல்லை. அந்த ஊசி கூட ஒரு ஊசி போகிறதுக்கு 6000 ரூபாய் சொன்னாங்க. 6 ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். திருப்பி நாங்கள் போய் செக் பண்ணோம். பரவாயில்ல, இடுப்பு வலிக்கல, இடுப்பில் எந்த ஃபால்ட்டும் இல்லைம்மா, நீங்கள் ஊசியே போட தேவையில்ல அப்படின்னு சொன்னார். நான் நிறையா கத்தரோட வார்த்தை சொல்ல, கத்தர் யாவையும் செய்து முடிப்பார், கத்தரால் சரியாக முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சொன்னது. எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியம் கத்தர் செய்கிறார், சொல்ல முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். என் கணவரோட நாங்கள் குடும்பமாக ஆலயத்திற்கு வரணும், அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். என் கணவர் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டு தூரமாக இருக்காங்க. என் கணவருக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் குடும்பமாக ஆலய வரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்தர் சாட்சி கூட ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லாஸ்ட் மந்தில் வந்து 5 நாளுமே ஈவினிங் சர்வீஸ் நான் வந்திருந்தேன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக. ஸோ நான் 5 நாளுமே லீவ் கேட்டேன், எனக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். சரி, நான் ஆஃபீஸில் ஐடி டீம் கிட்ட கேட்டேன், நான் அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க போகிறேன்னா கொஞ்சம் ஏதாச்சுன்னா பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ, சரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க, ப்ரேயர்லாம் சொன்னால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு 1 வீக்குமே நான் அப்படி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கல. வீட்டில் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு. நினச்சப்பெல்லாம் பிரேக் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தேன். ஆஃபீஸ் சுத்தமாக போக பிடிக்கல, வேலையை விட்டு நின்றுலாமெல்லாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு நான் மறுவீக்கும் நான் கேட்டிருந்தேன், எடுத்துக்கோன்றாங்க, என்ன இவங்க என்ன சொன்னாலும் எடுத்துக்கோன்றாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் ஆஃபீஸில் வந்து எல்லார்ட்டையும் சொன்னேன், நான் இந்த வாரமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. சரி அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் மேனேஜர்கிட்ட வந்து எனக்கு மறுவாரமும் எனக்கு போக பிடிக்கல. சரி என்ன பண்ணலாம், ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் டே ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னம்மா என்ன ஆச்சுன்னா, அதான் நான் உடம்பு முடியல, எனக்கு நைட் ஷிஃப்ட் செட் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே, சரி ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழித்து டெக்ஸ்ட் பண்ணாங்க. நான் பேசியிருக்கேன் டைரக்டர்கிட்ட, பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இது வந்து எனக்கு டே ஷிஃப்ட் வந்து நான் சும்மா விளையாட்டாக அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இது வந்து என்னோட ரொம்ப நாள் ப்ரேயராக இருந்தது, டே ஷிஃப்ட் மாறணும், ஏன்னா நைட் ஷிஃப்ட்டே போயிட்டு இருந்தால் உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 நாள் கழித்து டேரக்டரும் அப்ரூவல் கொடுத்துட்டாரு, நீ டே ஷிஃப்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரி டே ஷிஃப்ட்டு அதுவும் காலையில் போகணுமேன்ட்டு நான் நேற்று டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், அண்ணா இந்த மாதிரி டே ஷிஃப்ட்டும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்ட்டு. சரிம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இது வந்து கடவுள் தான் பெரிய அற்புதம். நான் எல்லாமே விளையாட்டாக கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் இது வந்து என்னோட ரொம்ப நாள் ப்ரேயராக இருந்தது. டே ஷிஃப்ட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதே சேலரியில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் இதே சேலரியில் தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டே ஷிஃப்ட்லேயே இதே வேலை தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் தேவனுக்கு நன்றி. அடியால சிறு சாட்சியாக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மாதம் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். கத்தரிடத்துல நான் அதிகமாக ஜோம் பண்ண ஏசப்பா, அந்த 40 நாள் ஆண்டவரே கத்தாவே ஏசப்பா, நான் உபவாசம் இருந்து ஜோம் பண்ண போகிறேன், எந்த ஒரு சத்திரம் என்னை தொடாதபடிக்கு வேலையை பாதுகாத்து கொள்ளுன்னு கத்தரிடத்துல ஜோம் பண்ணேன். ஆனாலும் ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகாலை ஜபத்துக்கெல்லாம் வந்தேன். அந்த 40 நாள் வந்தேன். அதிகாலை ஜபத்தில் வந்து எப்படி தான் அங்கே விழுந்து கால் அடிபட்டு ரொம்ப ரத்தமாக வந்தது. ஆனாலும் நான் வந்து திரும்பி வந்து ஐயா கிட்ட சொல்லி அதிகமாக ஜெபம் பண்ண, ஐயா ரொம்ப இதுவாக இருக்குது ஐயா. ஐயா சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றாவது ஜெபம் பண்ணார். சரி நம்ம தண்ணியிலே இருக்கிறதுனால ஒரு ஊசி செப்டிக் ஊசி போடலான்னு போனேன். ஆனால் வந்து அவங்க வந்து இல்லை, உனக்கு சுகர் இருக்கிறதுனால இந்த கால் எடுக்கணும் முடியாது வரும் அப்படின்னாங்க. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், ஒன்றும் இல்லை, ஒரு செப்டிக் ஊசி மட்டும் போடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆனாலும் ரொம்ப பலனமாக இருந்து, வேலை மேலே கூட ரொம்ப பலனாக இருக்கும். ப்ரேயர் ரூமில் போய் ஜெபம் பண்ணால், நீ ரொம்ப ஜெபம் பண்ணுறம்மா, ஜெபம்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன இந்த அடிமைக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். சரி ஏசப்பாவை தேடனா அதிகமாக உபத்திரம் வரும்னு சொல்லும் போது எனக்கு அதிகமாக உபத்திரங்கள் காணப்பட்டது. ஆனால் திரும்பி பார்த்தா என் சரிகலத்தில் யோபுக்கு வந்தது போல் அந்த சரிகலத்தில் அந்த ஓடு எடுத்து செறிஞ்ச அந்த ரத்த வரம் அப்படியா காணப்பட்டது எனக்கு.
அப்புறம் ஐயா கிட்ட வந்து சொன்னேன், ஐயா எனக்கு ரொம்ப செறிஞ்சா ரத்தமாக வருது ஐயா அப்படின்னு. இனிமே வராதுமா, எனக்கு எந்த எதுவும் வராதுமா. நான் ஐயா ஜெபம் பண்ணார். எனக்கு ஜெபம் பண்ண பிறகு அது நல்லா சுகம் கொடுத்தார். ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட எனக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட எனக்கு தெய்வீக சுகத்தை கிடைக்காது. அது மாத்திரம் இல்லை, இந்த 5 நாள் கூட்டத்தில் நீங்கள் காணிக்க கொடுங்கம்மான்னு ஐயா சொன்னார். நான் இருந்த காணிக்கையை அப்படியே கொடுத்தேன். அந்த டைமில் என்ன எப்படி இருக்குதுன்னு கொடுத்தேன் நான். அப்புறம் ரஜினா சொத்து, நீ கர்த்தருக்காக கொடுத்ததை சொல்லணும்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண அதை கொடுத்தேன். எசப்பா பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தா அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறத கொடுக்கலான்னு. ஆனாலும் நான் சின்ன விதையை தான் விதைச்சேன். ஆனாலும் அந்த மாதம் வரைக்கும் என்னால் எப்படி தான் அந்த சந்தித்தார். எனக்கு கொடுத்ததுக்கு மேலே அதிகமாக எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, நானும் என் வீட்டார் என்றால் கத்திரியை சேப்பன் ஏசோ சொன்னது போல் எங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து எங்களுக்காக யாவரும் ஜெபிக்கும் மாரி பெரிய சாட்சி ஆசீர்வதிக்கும் மாதிரியா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 வருஷத்துக்கு சாத்தானுக்கு நன்றி. நானும் சாட்சி சொல்லி 2 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. மனம் நிம்மதியில்லாதபடிக்கு நான் சாட்சி சொல்லுவேன். ஆனாலும் அப்பாண்ட நான் அழுது கேட்டேன், அப்பா எல்லா மக்களும் சாட்சி சொல்கிறாங்களப்பா, நீ செய்த அற்புதம், நான் மட்டும் ஏன்ப்பா சாட்சி சொல்லலை? இந்த சத்துருங்களை வணங்குற இடத்துல இருக்குன்னு, அதனால அந்த சத்துருக்கு தடையாக இருக்குதாப்பா, அதை நீக்கி போட்டு எனக்கு சாட்சி சொல்ல தீரிப்பு கூட அப்பான்னு நான் 29 அழுது ஜெபமானேன். எங்கள் அப்பா இப்போ கூட எனக்கு சாட்சி சொல்லணும்னு ஒரு எண்ணம் தோணலை. உங்களால் இருக்கிற சத்துரு எனக்கு தடை கட்டுது. எனக்கு தனியாக இருக்கவும் வழி இல்லை. நான் எந்த இடத்துல தனியாக இருப்பேன்? 4 பிள்ளைங்களை விட்டு தனியாக சாப்பாடு செய்ய சாப்பிட்றான்னு எனக்கு கேலி பண்ணுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு இலக்காரமாக ஆகிடுச்சு. நான் என் பிள்ளைங்க கூட இருக்கிறேன். ஆனால் ரொம்ப சத்துரு தேர்ற வீட்டில் தான் நான் இருக்கிறேன். சத்துரு என்னை எவ்வளவோ சுகத்தையும் பழத்தையும் கொடுத்து நல்ல மாதிரி வச்சிருக்கிறாரு. போன வாரத்தில் எனக்கு ஒரே வயிற்று வலியாக இருந்தது. இந்த காலு 2 காலும் 2 மாதமா ரொம்ப நடக்க முடியாத இருந்தது. நாளை நீட்டி தான் கொண்டு முட்டி போட முடியல. என்னால் அப்பெல்லாம் பட்டு கொண்டு முடியல. ஒரு நேரம் எங்கள் அப்பாவோட நான் சொல்லி சொல்லி அழாத நேரம் கிடையாது. என் துக்கத்தெல்லாம் ஒரு அண்டை கொட்டுவேன். அப்பா எனக்கு இந்த காலுக்கு சுகம் கொடுத்தாரு. எனக்கு உடம்பு நல்லா ஆகுது. உடம்பும் நல்லா வேலை செய்யும் பலம் கொடுக்குறாரு எங்கள் அப்பா. அதுவாக நன்றி. என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஒரு பிள்ளையாக வந்து சேரல. எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது. என் தானை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆணப்பிள்ளை வந்து சேரணும். அவன் கடத்துலேருந்து விடுதலை கொடுக்கணும். அவன் வீட்டை வச்சிருக்கணும். அந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும். அப்பா நான் ஒரு நாளும் ஒரு கண்ணீரை எங்கள் அப்பா கேட்டு இருக்கிறாரு. என் 4 பிள்ளை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். என் பேத்திக்கு இந்த நீர் கட்டி வயிற்றுல இருக்குதுன்றாங்க. விமலான்றதுக்கு வண்டி கட்டி இருக்குதுன்றாங்க. அந்த மகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். இங்கே வந்து சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். எந்த ஒரு விண்ணப்பாடு இல்லாத அந்த மகளை காத்து வழி நடத்தணும். அவள் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கணும். அவங்க வீட்டுக்கார ஆசீர்வதிக்கணும். பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். என் 4 பிள்ளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். என் இந்திராவை ஆசீர்வதிக்கணும். இந்திரா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அந்த குழந்தைக்கு அப்பா சுகத்தை கொடுக்கணும். அந்த ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும். எதுக்காக எல்லாம் ஜபிக்க முடியும். எனக்கு சாட்சியை முடிச்சு கொள்றேன். என் சாட்சியை ஆசீர்வதிக்கிட்டோம். அப்பா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கூட எங்கள் தாத்தாவுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. போன ஃப்ரைடேலேருந்து நான் எங்கள் புது வீட்டில் தான் இருந்தோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே வந்து பெயிண்ட் பண்ணோம் வீடு அப்படின்றதுக்காக. சரி எங்கள் தாத்தா வீட்டில் போய் தங்கிக்கலாம் அப்படின்னு மண்டே அன்னைக்கு காலையில் கிளம்பி வந்தோம். வைஃபை கூட இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த புது வீட்டுக்கு. சரி பெயிண்ட் பண்ணும்போது குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போனேன். போகும்போதே அவர் நல்லா தான் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் ஆனால் அதுக்கு முந்தின எனக்கு வந்து நிறைய கனவு வந்து அப்படியே நடந்திருக்கு. ரொம்ப 2nd ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறது வந்து நான் சொல்லுவேன், யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்க வருவாங்கன்னு சொல்ல அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு சின்ன கனவு கூட ஏதோ டெத்துனா கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கோகுல் கூட ஆக்சிடென்ட் ஆச்சு. அதை கூட நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன். அவர் சொன்ன வாய் மூடு அமைதியாருன்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட நிறைய ஏதோ டெத்தோ இல்லை மேரேஜோ இது ரொம்ப ஒரு டிப்ரெஷனாகவே எனக்கு இருக்கும். என்னடா இப்படி நடக்கிறதெல்லாம் முன்னாடி எனக்கு முந்தின நாள் கனவுல என்ன வந்ததுன்னா, யாரோ சொல்கிறாங்க 90 வயசு அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பர்சன் ஃபேஸ் தெரியல, அவங்க அப்படியே கீழே விழுறாங்க. எங்கள் அத்தை வந்து அதை ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி அழறாங்க. அப்படி ஒரு கனவு வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கள் தாத்தாக்கு 90 வயசு ஆக போகுது, இப்போ 89. ரொம்ப நான் பயந்துட்டேன். சரி ஓகே, இருந்தாலும் வந்து நான் அதை மறந்துட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போனேன். நல்லா தான் இருந்தார்.
மத்தியானம் போல் ஒரு மாதிரி உடம்புலாம் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஏசி வேணால் கொஞ்சம் ஹையாக வச்சு உட்கார வைக்கலான்னு உட்கார வச்சுருந்தோம். ஆனால் அவர் நார்மலாகவே இல்லை. அப்புறம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தார். நானும் பாப்பா தாத்தா 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக அவருக்கு வந்து ஃபீவர் இருந்தது. சரி ஃபீவர்னோடனே நாங்கள் வந்து இந்த டோலோ 650 மாத்திரை கொடுத்துட்டோம். சும்மா சாதாரணமாக எப்போவுமே வர ஃபீவர் அப்படி தான் நினச்சி நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு 10 மணி போல் லூஸ் மோஷன் ஆச்சு. சரி லூஸ் மோஷன் தானே, ஒரு டைம் தானே நாங்கள் அந்த பக்கத்தில் போய் மெடிக்கலில் போய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு கட்டத்தில் வந்து அவர் காலே முன்னாடி எடுத்து வைக்க முடியல. சரி அப்படியே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது. ஒரு மணி நேரத்தில் 10 முறை லூஸ் மோஷன் போச்சு. சரி இதுக்கு மேலே வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போக முடியாது, டயப்பர் வாங்கி டயப்பர் போட்டுடலான்ட்டு போடுறோம். லூஸ் மோஷன் பண்ணுறாரு. அது எங்கள் அத்தை வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. அது அடுத்த டயப்பர் போடுறதுக்குள்ளே மறுபடியும் லூஸ் மோஷன் ஆகுது. அந்தளவுக்கு ஆகிட்டே இருந்தது. ஒரு மணி 1:30 மணிக்கெலாம் வந்து எப்படின்னா 103.7 டிகிரி ஃபீவரு, லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்குது. டயப்பர் மாற்ற லூஸ் மோஷன் போகுது. திம்மி வந்து 2 கண்ணு மேலே அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்த போலாம் போச்சு. அந்த மாதிரி அவருக்கு வந்து நான் படுத்துட்டு உட்காந்துட்டு பார்க்குறேன், கண்ணு மேலே இருக்குது. நான் போட்டு அடிக்கிறேன், தாத்தா எழுந்துரு அடிக்கிறேன். எந்த ஒரு பதிலுமே இல்லை. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் ஓடி போய் பாஸ்டர் கூப்பிட்டேன் நைட்டு. அவர் ஓடி வந்தார். ஓடி வந்து எங்க படுக்கையில அவரால் வந்து படுக்கையிலிருந்து நிமித்தி தான் வைக்க முடியுது தாத்தாவை, எங்க 3 பேரால சேர்ந்து. அதுக்கு மேல எழுப்ப முடியவே இல்லை. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்தது, எழுப்பவே முடியல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கு ஃபோன் பண்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. ஆம்புலன்ஸ் கால் பண்ணா அவங்க வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இன்னும் 1 hour ஆகும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியே எங்க நிலைமையில தாத்தா இல்லவே இல்லை. நான் வந்து அடிக்கிறேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்படியே தான் பாக்குறாரு. வாயெல்லாம் ஒரு மாதிரி மூச்சு விட முடியாது, மாதிரி அப்படி இழுக்குது. ஜுரமும் அதிகமா இருக்கு. எங்க அத்தை தண்ணி வச்சுட்டே இருக்காங்க உடம்புலலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு மாதிரி அப்படியே இப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் 2-3 மினிட்ஸ்ல சரி ஆயிடுச்சு. என்னன்னா நான் வந்து அன்னைக்கு மண்டே அன்னைக்கு ஆஃபீஸில் வந்து எப்போவுமே நோட் பேடில் வந்து ஏதாவது ஆஃபீஸ் ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் எங்களுக்கு இருக்கும், இதை வந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்ளிகேஷன் எழுதி சைடில் ஒரு ஹைஃபன் போட்டு தேங்க்யூ எஸ்ப்பா அப்படின்னு எழுதி வைப்பேன். அன்னைக்கு வந்து நான் மத்தியானம் அவர் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறத பார்த்து சும்மா இந்த மாதிரி தாத்தாக்கு நல்ல ஹெல்த் கொடுத்தா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே அப்படியே அந்த நோட் பேடில் எழுதி வச்சுருந்தேன். அன்னைக்கு நைட்டு வந்து அதே மாதிரி அந்த மாதிரி ஆகும்போது கடகடன் போய் நோட் புக் எடுத்து எழுதினேன். நான் எழுதிட்டு அந்த 2-3 நிமிஷம் அப்படி இருக்கும்போது வாய்க்குள்ளே ஏசுபோட ப்ரேயர் ஆயிலும் நான் போட்டுட்டேன். ஆனால் நாங்கள் ரொம்ப விசுவாசமாக தான் ஜூம் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் வந்து அவர் அந்த பண்ண 2-3 நிமிஷம் தான் நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆயிட்டாரு. ஆனாலும் ஜுரம் இருந்தது, லூஸ் மோஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. எங்களுக்கு வந்து இது வந்து 9ஆம் தேதி நடக்குது. 10ஆம் தேதி எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணம் இருந்தது. தாத்தா தான் வந்து முன்னாடி நின்று பொண்ணுக்கு வந்து கை பிடிச்சிக்கணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. சரின்ட்டு சொந்தக்காரங்க பொர்ஷுவாக்கம்ல இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் வர வச்சுட்டோம். நைட்டு 2 மணிக்கு வந்து எல்லாரும் மேலேருந்து தாத்தாவை தூக்கிட்டு போனாங்க. இது வரைக்கும் இந்த 90 வயசுல எங்கள் தாத்தாவே இப்படி நான் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப எங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. எப்படி ஒரு பிசாசு உடைக்கிற அந்த திருமணத்தை தடுக்கிறதுக்கு பிசாசு வந்து எவ்வளவோ கிரைகளை செய்தான். சரின்ட்டு அங்கே தாத்தா மேலேருந்து கீழே கூட்டு போய் ஓலால தான் கூட்டிட்டு போனோன்னு அங்கே போய் ஐவி எல்லாமே போட்டு ஒரு 1-2 ஹவர்ஸ்ல நார்மல் ஆயிட்டாரு. சரி நார்மல் ஆயிட்டாருன்னு வீட்டுக்கு கூட்டு வந்தோம். வீட்டுக்கு கூட்டு வந்து மறுபடியும் மதியானம்லாம் ஒரு 1 மணி 2 மணி போலலாம் அதே மாதிரி மூச்சு விடாத மாதிரி பண்றாரு. கண்ணு அப்படியே மேலே இருக்கு. அடின்னு அடிக்கிறோம். உடனே பாஸ்டர் போய், என்னோட சிஸ்டர் வந்து நர்ஸ் தான், அதனால என்ன சொன்னா, இப்போ கூட்டு போனால் அட்மிட் பண்ணிடுவாங்க 3 நாளைக்கு. அவளுக்கு தான் மேரேஜ் ஆக்சுவலாக. சார் அட்மிட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க, நானே வீட்டில் போட்டுறேன்னு பாஸ்டர் தான் போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு எல்லாத்தையும் வீட்லேயே போட ஆரம்பித்தோம். ஆனாலும் அது ஒரு 10 வாட்டி லூஸ் மோஷன் ஆகுதுன்னா ஒரு 6-7 வாட்டி குறைதே ஒழி அது நிற்க மாட்டேங்குது. தாத்தாவால் கால் அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. அத்தை அவ்வளோ கேர்ஃபுல்லாக தாத்தாவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் கூட இருந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருந்தது. 9ஆம் தேதி ஃபுல்லாக போச்சு. 10ஆம் தேதி 4 மணிக்கு கல்யாணம். நாங்கள் பெரம்பூரில் இருக்கணும். 4:30 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கோம். யாருமே கிளம்பாம. என்ன பண்ணுறதுனே புரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம். எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கோம். ஒரு சைடில் தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எழுந்து பார்த்தா தாத்தா வந்து பெட்லேருந்து அவரே எழுந்துக்கிறாரு. அத்தை வந்து நீ இப்படியா இங்கே ஓடிவா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓடிவா பார்க்குறேன். அப்படியே எழுந்து அவர் நடந்து போகிறாரு தனியாக பாத்ரூம் போயிட்டு இன்னும் கிளம்பாம இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்றாரு கல்யாணத்துக்கு. உடனே நாங்கள் எல்லாரும் உண்மையாக ஆண்டவருக்கு அந்த நன்றி செலுத்தணும். ஏன்னா தாத்தாவால் வந்து படுக்கை தலானியை விட்டு கூட எழுந்துக்க முடியல. 3 பேர் சேர்ந்து கூட எங்களால் எழுப்ப முடியல. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ ஃபீவர் லூஸ் மோஷன் இருந்தது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறுத்தி போட்டார். அதே போல் வந்து
அவரே தனியாக எழுந்து நடந்து வந்தார். அதே மாதிரி கல்யாணத்துக்கும் அவர் ஸ்டெப்ஸில் தனியாக எழுந்து நடந்து வந்தார். அந்த மண்டபத்துலையும் ஏறி இறங்கி அவரே ஸ்டெப்ஸில் நடந்தார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை வந்து ஏசப்பா வந்து எங்கள் தாத்தாவுடைய வாழ்க்கையில் செய்து உண்மையாகவே ஏசப்பா உண்மையுள்ள தெய்வன் என்பதை எங்களோட வாழ்க்கையில் இருந்து நிரூபிச்சிருக்காரு. அதே போல் அந்த திருமணம் கூட நல்ல வரையில் முடிய அவர் கிருபை செய்தார். அந்த திருமணத்திலே கூட நாங்கள் ஒரு டோஸ் வந்து ஐவி அவருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் சரியாயிட்டாரு. இப்போ வந்து எப்படின்னா எங்கள் தாத்தா வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து பிரின்ஸிபலாக வந்து ரிட்டையர்ட் ஆனார். எல்லாரையும் அதட்டுவார். யார் என்ன கூட எங்கள் அத்தை ஹஸ்பண்டுங்களாம் அதட்டுவார். எங்கள் வாட அங்கே போடா அப்படின்னு சொல்லுவார். அந்த 10ஆம் தேதி அந்த திருமணம் வரைக்கும் அவ்வளோ பாடுகள் இருந்தது. ஆனால் அடுத்த நாள் 11ஆம் தேதியிலேருந்து எப்போ போல் எங்கள் எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வா, என்ன நீ சாப்பாடு விட்டு மாட்டேற, இது பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு அதட்டி எனக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டார். இன்னைக்கு கூட அவங்க வரேன்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, இன்னொரு மேரேஜ்க்கும் போகணும். சரி, அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்சியை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே நான் என்னை பற்றி இந்த சபைக்கு யாருக்கும் தெரியாது. அநேகமாக 3 பேர்த்துக்கு தான் தெரியும். இம்மானு, தெரசா சிஸ்டர், கணவர், அவங்க குழந்தன், 3 பேர்த்துக்கு தான், 4 குடும்பத்துக்கு தான் தெரியும். அப்படி நான் இந்த சபைக்கு வந்து ஆரம்பத்தில் 28 வருஷமாக இருந்தேன். செட்டியாரத்துக்கு வரும்பொழுது நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இம்மானாலாம் சின்ன வயசு, இந்த குமாரெல்லாம் சின்ன வயசு. அதனால் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் வந்து அதிகமாக வந்து சாட்சி சொல்ல மாட்டேன். நான் இப்போ வந்து கேட்டு தான் நான் சாட்சி சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதிகமாக பலவீனம் ஏற்பட்டது. நிற்க முடியாது. நின்ன மயக்கம் எடுத்து தள்ளிடும். நான் கிட்டத்தட்ட 2 மாதம் பெட்டில் இருந்தேன். நீங்கள் இந்த சபையார் யாரும் நிறையா ஜெபம் பண்ணீங்க எனக்காக. நல்ல சுகத்தை தேவன் கொடுத்தார். இந்த சபைக்கு எப்படியாவது நான் இந்த சபையை விட்டு போகும்பொழுது சிபிஎம்முக்கு தான் போனேன். அதுதான் நல்ல சபைன்னு நினச்சேன். அங்கே கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் நான் போகவே இல்லை. ஏன்னு காரணம்னாக்கா அங்கே உட்காந்து ஏந்திரிக்க முடியாது. அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து தான் ஆகணும். கண்டிப்பாக முன்னாடி போனால் சேர் இருக்கும், கொஞ்சம் லேட்டாக போனால் சேர் இருக்காது. அதனால் இந்த நான் சபைக்கு அதிகமாக போனதில்லை. எங்கள் வீட்டுக்காரம்மா போவாங்க. அதனால் எப்படியாவது சபைக்கு போகணும்னு வாஞ்சியாக இருந்தேன். மறுபடியும் பழைய சபைக்கே வந்து தேவன் வந்து வர சொன்னார். வந்துள்ளேன். நீங்கள் யாவரும் என் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் எனக்கு ராபின் வந்து என்னுடைய பையன். அவர் வந்து ஊழியம் செய்கிறாரு. எனக்கு வந்து ஜோயல் வந்து என்னுடைய பேரன், ஜெரின் என்னுடைய பேத்தி. அதனால் எல்லாம் எங்களுடைய சின்ன குடும்பத்துக்காக நீங்கள் யாரும் சபை யாரும் ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டு இந்த சிறிய சாட்சி முடித்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடியன் கூட சாட்சியாக நிறுத்ததுக்கு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஸ்பெஷல் மீட்டிங் கூட நடந்துச்சு. 40 நாளும் ப்ரேயர் நடந்துச்சு. 40 நாளும் அதிகாலை ப்ரேயரில் கர்த்தர் கலந்து கிருபை செய்து, அது மட்டும் இல்லை மாலையிலையும் தொடர்ந்து 40 நாளும் காலை மாலை எல்லாத்தையும் ஸ்பெஷல் மீட்டிங்கு. அது கூட வந்து முக்கியமாகனா எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிற இடத்துல அவங்க ஃப்ரெண்டு அவர் குறித்து தான் இந்த சாட்சியே. வீட்டுக்கார் என்ன பண்ண 3 ஷிஃப்ட்டு ஓட்டுறதுனால அதிகமாக கம்பெனியில் தான் இருப்பார், வீட்டில் கம்மியாக தான் இருப்பார். பேசுறதுன்னு பார்த்தா அதிகமாக என் கூட கம்பெனியில் இருக்கிறவங்கிட்ட தான் அதிகமாக பேசுவார். கூட இருக்கிறவர் வந்து மதுரையில் இருக்கிறவர். மதுரையிலேருந்து அவர் ஃபேமிலி 3 பசங்க மனைவி எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே சுங்காசாத்தத்துலேயே அங்கேயே தங்கி அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரே கடன் அதிகமாக இருந்துச்சுங்களாம். அதனால் வந்து அவர் சரி கஷ்டத்துக்கோசம் இங்கே சென்னையில் வந்து ஓரளவுக்கு வண்டி ஓட்டி ஓரளவுக்கு கடத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வந்தார். வந்து 2 மாதம் ஆகுது. கம்பெனியில் வந்து வண்டி போட்டால் 1 மாதம் ஃபுல்லாக சம்பளம் பிடிச்சிட்டு
நெக்ஸ்ட் மந்த் ஓடுறது அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. தொடர்ந்து 2 மாதம் சம்பளம் கிடையவே கிடையாது. ஆனாலும் அவர் வந்து கஷ்டத்தின் மத்தியில் தான் வந்தார். ஆனால் 2 மாதம் சம்பளம் இல்லாமல் என் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருங்களாம். அவர் எப்போ எங்கள் வீட்டுக்கார் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறா அப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாருங்களாம். அவர் குறித்து நிறைய சாட்சி கஷ்டத்தை. இத்தனைக்கும் அவர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறவர். நம்மளுடைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க, சண்டே ஒரு நாள் லீவுன்றீங்களே, நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக கடவுள் பேசுவார் அவர் கூட அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனாலும் இல்லை அப்படின்னு நான் கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன்றாரு. சரி நீங்கள் அப்படி பண்ணலையானா 5 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் அவருக்கோசம் தான் கடவுள் வந்து நிறைய பேர் யூஸ் ஆகிறதுக்கு தான் ப்ரேயர் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பாஸ்ட் அந்த 5 நாள் ப்ரேயரை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, நான் என்ன சொன்னேன்னா ஒரு அட்வான்ஸ் கேட்டு பாருங்க. நீங்கள் என்ன 2 மாதம் ஓடுறது, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடைச்சா கூட அவர் ஓரளவுக்கு பரவாயில்லையே. அவர் என்ன சொன்னாருங்களா, எங்களுடைய மனைவி வந்து ஃபோன் எடுத்தாவே அழுதுகிட்டே இருக்காங்க, என் பசங்க சாப்பிட்றது கூட நிலைமை இல்லை. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரிங்க கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு வீடு பார்த்துட்டு நம்ம ஏதாச்சும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு மாதம் வந்து அவருக்கு வண்டி ஓட்டுச்சானா ஓரளவுக்கு காசு கையில் வந்துருச்சானா ஓரளவுக்கு பரவாயில்ல அவருன்னு நினைப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க 4 பேர் கிளம்பி இங்கே வந்துட்டு சொல்லுங்கள், சென்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஃபோன் வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க மனைவி எடுக்கவே இல்லை. அவர் ரொம்ப பயந்துட்டாருங்களாம். ஏன்னா கடன் தொல்லை வந்து கடங்கார வீட்டு வாசலே வந்து உட்காந்துட்டு இருக்காருங்களாம். அந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன். நம்மளுடைய சர்ச்சில் நடக்கிற எல்லா மெசேஜும் அவருக்கு கண்டிப்பாக நீ பார்க்க கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, அதிகமாக வண்டியில் வந்து நம்மளுடைய சர்ச்சு ஒர்ஷிப் தான் நான் போயிட்டே இருக்கோம். ஒர்ஷிப்பு மெசேஜ் தான் எப்பவுமே. நான் வண்டியில் ஏறினாலும் சரி, அவர் என்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அவர் அதிகமாக இந்த 5 நாள் ப்ரேயரை வந்து அவர் முழுசாக பார்க்க கர்த்தர் வந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் வந்து அட்வான்ஸு கேட்ட இடத்துல ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸு கம்பெனிலேருந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பெரிய சாட்சியாக அவர் வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 5 நாள் ப்ரேயரும் அவர் பார்த்தார். சிஎஸ்ஐ தான், எனக்கு என்னால் புரியலடா, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் அந்த மெசேஜ் கேட்கும்போது அந்த கஷ்டம் இல்லை. வீட்டுக்கார் வந்து அவர் ஃபோன் பண்ண உடனே அவங்க மனைவி எடுக்கிறதுனால அவர் ரொம்ப பயந்துட்டார், ஏதாச்சும் பண்ணின்னு இருப்பாங்களோ. இல்லைங்க, நான் இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எல்லாரும் அவங்க ஊருக்கு இத்தனைக்கு ரிலேஷன் எல்லாமே இருக்காங்க, ஆனால் அவங்களை யாருமே பார்த்துக்கல, யாருமே யூஸ் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அதிசயமாக அந்த குடும்பத்தை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு கர்த்தருக்கு அது மாத்திரம் இல்லை, இந்த 40 நாள் எல்லாம் ப்ரேயர் முடிச்சுட்டேன். 5 நாள் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கு என்ன நடக்கிற அன்றைக்கி காலையில் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். செல்ஃபில் என்னென்னா வினிகர் காலியாகிடுச்சு. வினிகர் பக்கத்தில் வந்து இன்னொரு பாட்டிலில் இருந்துருக்குது. வேலை செய்கிற இடத்துல அவங்க இதுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருந்திருக்காங்க. வினிகர் என்ன பண்ணாங்க, வேறு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க செல்ஃபில். வினிகரும் ஆசிடும் ஒரே கலரில் ஒயிட்டாக இருந்துச்சு. சரி வேறு பாட்டில் தான் இருக்குன்னு நினச்சி என்ன பண்ணேன், சரி சிக்கனில் ஊற்றலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், மூடியில் இப்படி ஊற்றிட்டு இருந்தேன். நல்ல வேலை எதுவுமே ஆகலை, காலில் மட்டும் ஊற்றிடுச்சு. வினிகர் ஊற்றிட்டே இருந்தேன். என் பின்னாடி அந்த அக்கா வந்து தட்டி விட்டுட்டாங்க. என்ன தட்டி விட்டோடனே என் காலில் ஊற்றிக்கிச்சு. நான் எப்பவுமே ஒரு நாள் முழுசும் கூட நான் படுக்கவே மாட்டேன். நம்ம படுத்துட்டா நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கார எல்லாருமே பார்த்துக்கணும், குடும்பம் எல்லாருமே பார்த்துக்கணுமே அப்படின்னு தொடர்ந்து 3 நாளாக எந்திரிக்கவே இல்லை. அன்றைக்கி ஊற்றின அன்றைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சரி பார்த்துக்கலாம், இதை மறுபடியும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. தொடர்ந்து என்னால் என்ன பண்ண முடியலன்னா காலை எடுக்க முடியல. வெயில் மேலே பட்டாவே என் உடம்பு ஃபுல்லாக எரியுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. கர்த்தர் அதிலிருந்து கூட பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அப்படியும் நான் நடந்துகிட்டே இருந்தேன். தொடர்ந்து 3 நாள் படுத்துட்டு தான் இருந்தேன், எந்திரிக்கவே இல்லை, வெளியே வரவே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். காலும் மட்டும்தான் ஊற்றிச்சு, மற்றபடி நான் முகத்தில் கையில் எதுவுமே ஆகலை எனக்கு துளி கூட. பர்த்டே எனக்கு அது மட்டும் இல்லை, நிறைய ஆபத்துகள் எனக்கு. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்னை வழி நடத்துச்சு. பிறந்தநாள் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சுட்டு, எப்பவுமே அதிகமாக நான் பிறந்தநாள்லாம் புது ட்ரெஸ்ஸே போட மாட்டேன், எப்போவுமே பழைய ட்ரெஸ்லேயே தான் இருப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து சரி வீட்டுக்காரர் எப்பயும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு, சரி அப்படி இருக்கேன்னு எடுத்து போட்டேன். மணி 10 மணிக்கு சர்ச்சுக்கு வரும்போது போட்டேன், புது ட்ரெஸ்லேயே தான் இருந்தேன். மணி 3 மணிக்கு ஸ்கூலுக்கு பசங்க கூட்டிகிட்டு வரணும். சரி போகலாம், சரி புது ட்ரெஸ்ஸு இவ்வளோதான் நான் போட்டுட்ருக்கோம், சரி ஏதாச்சும் ஒரு எண்ணம். சரி அப்படி வந்த உடனே நான் உடனே ஜெபம் பண்ணிட்டேன், ஏசப்பா என்ன ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவான தாட்டு கொடுக்குறீங்க, என்னோட மைண்டில் இருந்து இங்கே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன்.
போயிட்டு கரெக்டாக டோல்கேட்டு கிராஸ் பண்ண போகிறேன், உள்ள காரம்பாக்கம் உள்ளவே. நானும் என் 2 பசங்க, எங்கள் நாத்தனார் 2 பசங்க, 5 பேர் பைக்கில் நின்றுட்டே இருந்தோம். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து அப்படியே இடிச்சிட்டான். இடிச்சிட்ட உடனே நான் அப்படியே சாஞ்சி விழுந்துட்டேன். என் சின்ன பையனுக்கு முட்டியில் தேய்ச்சிக்கிச்சு. எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 கல் அந்த முட்டிலேயே குத்திக்கிச்சு. ஆனாலும் அன்னைக்கு நைட்டு முழுசாக வீக்கமாக இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு என் குடும்ப மருத்துவராக ஏகவா ராஃபாவாக இருந்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பாஸ்டர் அதிகமாக ஜெபம் பண்ணுவார். பிதாவானவர் ஒருவன் நமக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் அவனை கவனம் பண்ணுவார் அப்படின்னு இந்த வார்த்தை அதிகமாக எனக்கு எப்போ ஜெபம் பண்ணுறாரோ அப்பப்போலாம் ஜெபம், அந்த வசனத்தை சொல்லி ஜெபம். இந்த வசனம் என் மைண்டில் அப்படியே பதிஞ்சு, நான் பைபிளை படித்து பதியல, அவருக்கு சொல்கிற ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அதை ஒவ்வொரு நாளும் நான் வந்து இது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் இந்த வசனத்தை கொண்டு. அதே போல் ஒவ்வொரு நாளும் எனக்கு கனம் பண்ணி என்னை வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு கொடான கொடி சொல்கிறோம். கர்த்தரின் சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு பிரசங்கத்தெல்லாம் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன ஒரு பிரசங்கத்தை தான் பண்ண இருக்கிறேன். ஆகவே இங்கே சண்டே கிளாஸ் வேணாம். கடந்த வாரத்தில் சபை முடிந்ததும் சிலர் ஜெபம் பண்ணும்படியாக இருந்தாங்க. அதில் ஒரு வாலி மகள் தீபிகா ரொம்ப நேரம் வந்து ஒரு சில காரியங்களை பேசிகிட்டு இருந்தாங்க, பகிர்ந்து கொண்டாங்க. அதில் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேலையை விட்டே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சிலர் எனக்கு விரோதமாக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகவே நான் வந்து அதுக்கு முந்தின நாளே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் தனிப்பட்ட முறையில் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி தீபிகாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த சண்டே சர்வீஸ் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா ஆங்கிள்லேருந்து பார்த்தா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தீபிகாவுடைய முகம் அழுதுகிட்டே தான் இருந்தது. அது வந்து நன்றி செலுத்தி அழுக மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் அழுகிற எந்த ஆங்கிளில் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் அழுதுகிட்டே இருந்ததை நான் பார்த்தேன். அதனால் நான் எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேலை ஸ்தலத்தில் ஜோம் பண்ணிக்குவாங்க அப்படி சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணுறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து அந்த சண்டே வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அழுவுறதை வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி நான் இந்த மாதிரி அழுக நான் வந்து எனக்கு அற்புதம் செய்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி அந்த அழுகையை வந்து ரொம்ப வேணும்ன்ட்டு சொல்ல அவங்கள அறியாமல் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு கடைசியில் சொன்னேன், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஒரே ஒரு தீர்வு தான். அது என்ன அப்படின்னு சொன்னால், அழுகிறத நிறுத்திட்டா ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அந்த மெசேஜை வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நடுவில் போன செவ்வாய்க்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ ஞாபகம் வந்தது. அதனால் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிற கண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் போன வருஷம் மே மாதம் 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த நாளில் பேசியிருக்கிறேன். கண்ணீர் அப்படி அந்த நாளில் வந்து அது விமென்ஸ் டே, பெண்கள் தாய்மார்களுடைய தினம். அந்த நாளில் விசேஷமாக அந்த வார்த்தையை பேசியிருந்தேன். 2 காரியங்களை சொல்லியிருந்தேன். முதலாவது, கண்ணீர் விடணும், இயேசு கண்ணீர் விட்டார், அல்லது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும், அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள். இது 2த்தையும் வந்து பேசி கண்ணீர்னா என்ன, கண்ணீர் உண்மையாகவே நம்ம வடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை நான் பேசியிருந்தேன். ஆகவே இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள். ஆகவே அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். ஆகவே நான் சொன்னேன், இந்த வசனத்தை கேளுமா, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நீ நடந்தனா அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு மெசேஜ் வந்துருக்குது எனக்கு, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எந்த வேலையில் மகளை வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே முயற்சி செஞ்சுருந்தாங்களோ, அதே வேலை ஸ்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த கம்பெனியில் சிறந்த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு மாதிரி ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்க. அதில் இந்த மாதத்துக்கு தீபிகாவுடைய பேரை அந்த இடத்துல அவங்க போட்டு, இந்த மாதம் நீ தான் இந்த கம்பெனியிலே
சிறந்த நபர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயிலை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் இங்கே பேசப்படுகிற வார்த்தை ஒருவேளை வழக்கத்துக்கு மாறாக இருக்கலாம். நான் அந்த மெசேஜில் சொல்லியிருப்பேன், நீங்கள் கண்ணீர் விட்டால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்மளை விட ஜாஸ்தியாக அழுகிறவங்க தான் அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கணும், பெற்றிருக்கணும். ஆகவே கண்ணீர் என்பது நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடையாது. அந்த கண்ணீர் என்று சொன்னால் ஆவிக்குரிய விதத்தில் அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது தான் அந்த மெசேஜில் சொல்லியிருந்தேன். அதே போலவே அவங்க கண்ணீர் வடிக்கிறத நிறுத்திட்டு, கண்ணீர் என்று சொன்னால் கண் கூட்டல் நீர், நீர் என்று சொன்னால் நீதிமொழிகள் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனைகள் ஆழமான தண்ணீர் போல் இருக்கும். அப்போ கண் ப்ளஸ் தண்ணீர்னா நம்முடைய கண்களில் காணப்பட வேண்டிய யோசனை தான் என்னது, கண்ணீர். யோசனைனா நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் இமேஜினேஷன். உங்கள் கண்களில் எப்பவுமே என்ன இருக்கணும், நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும். அப்படி நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால், அப்போ வசனத்தை இப்படி படித்து பாருங்கள், நேர்மறையான எண்ணங்களோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன பண்ணுவாங்க, அறுப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே அது அடிப்படையில் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி, நான் ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் தூண்டும்படியாக நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்த யாராவது ஒரு 19ஆம் வசனத்தை சத்தமாக வாசிங்க. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவெல்ல இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படி சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த காலவெல்ல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். வசனம் சொல்வது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்ம மேல் நினைவாக இருக்கிறார். இங்கே அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். இந்த அன்னாள் அவர்கள் அதிகாலையிலிருந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போன போது, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தபோது கர்த்தர் அவளை என்ன பண்ணாராம், நினைத்தருளினார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த காலவெல்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் அப்படின்ற இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதற்கு அன்னாள் ஒரு காரியத்தை செய்தாங்க. ஏன்னா அன்னாள் வருஷம் ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருந்தாங்க, வருஷம் ஃபுல்லாக கண்ணீர் வடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை செய்தபோது தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் சொன்னேன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அல்லேலூயான்னு சொன்னீங்க. ஆனால் இப்படி சொல்லி உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. யாரை கர்த்தர் நினைத்தருளுவார் என்பதை மாத்திரம் இன்றைக்கி நான் சுருக்கமாக இதே சம்பவத்துலேருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. அன்னாளுடைய சக்களத்தி அல்லது அவனுடைய கணவராகிய எல்கானாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தான். அவங்க பேர் என்னது அப்படி சொன்னால் பெனினாள். இந்த பெனினாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அவள் கவலைப்படும்படியாக சில வார்த்தைகளை பேசி அவளை விசனப்படுத்துவாள். ஹல்லேலூயா. விசனப்படுத்துவாள்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படுத்துவாளா? வேற? விசனப்படுத்துவாள், வேதனைப்படுத்துவாள், துக்கப்படுத்துவாள். சரி, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஷீ ப்ரொவோக்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னால் கோவப்படுத்துறது. அல்லது இப்போது நான் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் கருப்பாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமில் இருக்கிற நம்ம எல்லாருமே வெள்ளையாக இருக்கிறோம். அப்போது அந்த கருப்பாக இருக்கிறவங்க உள்ளே நுழையும் போது மட்டும் நீங்கள் திடீர்னு வேணுன்ட்டுமே அவங்கள குத்தி காட்டுறது போல் ஏதாச்சும் கருப்புன்ற வார்த்தையை வச்சு எதனாச்சும் பேசுனீங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? கஷ்டப்படும்.
அவங்களுக்கும் கேட்குது, நீங்கள் அவங்கள பற்றி தான் பேசுகிறீங்க, அவங்கள தான் கருப்புன்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அதே போல் ஒரு வாட்டி வராங்க, ஏதோ பாரு கருப்பி வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வாட்டி கேட்டும் கேட்காத மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி மறுபடியும் நீங்கள் அதே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க என்ன ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ எதுக்கு என்னை பற்றி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்கள என்ன பண்ணுதுன்னா, கரெக்டான வார்த்தை என்னென்னா ப்ரோவோக்கு உசுப்பேற்றி விடுறது. உசுப்பேற்றி விடுறதுனா எதுக்காகனா கோவப்படுறதுக்கு தூண்டி விடுறது. இதுதான் இந்த பெண்ணினால் செய்து கொண்டிருந்தாள். அவள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அவள் வார்த்தையை சொல்லும்போது இந்த அண்ணாளுக்குள்ளே ஒரு காரியத்தை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்தது, ஒரு காரியத்தை அவள் தூண்டிக்கொண்டே இருந்தது. அதான் இங்கே சொல்லப்படுகிறது, விசனப்படுத்தி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த காலவெளியில் இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நம்மை விசனப்படுத்துகிறவர்கள் நம்ம வேலை ஸ்தலத்திலோ, நம்ம குடும்பத்திலோ, நம்ம அக்கம் பக்கத்திலோ, நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியிலோ நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இவங்க வந்தாலே நம்மளை ஏதாச்சும் சொல்லி நம்மளை என்ன ஆக்கிடுறாங்க, டென்ஷன் ஆகிக்கிறாங்க. இவங்க வராத வரைக்கும் சமாதானமாக இருக்குது. இவங்க எப்போ வீட்டுக்குள்ளே வராங்களோ வீடே ரெண்டாக என்ன பண்ணிடுது, மாறிடுது. நம்ம வாழ்க்கையே தலைகீழ, நம்ம வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு வரதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி சிலரை நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னு சொன்னால் இந்த அண்ணாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் கடந்து போனாங்க. ஆகவே இந்த காலவெளியில் இன்னொரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட உங்களை விசனப்படுத்துகிற ஜனங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக, உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்கிறதுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிரச்சனையை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனையாக கூட சில நேரங்களில் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை நம்மளை அழித்து விடும்படியாக அனுப்பப்பட்ட பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களை அடைந்து கொள்வதற்காக, நம்ம சில பாடங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக வந்த பிரச்சனைகள். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் நம்ம இப்படி கோபப்படுத்தும்படியாக சில மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஆண்டவரே இவர்களை அனுப்பியிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம அப்படி என்ன நினைக்கிறோம் அப்படி சொன்னால், இந்த மாதிரி நம்மளை கோவப்படுத்துகிறவங்க, நம்மளை துக்கப்படுத்துகிறவங்க, விசனப்படுத்துகிறவங்க இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் பிசாசு சோதனை, இதெல்லாம் பிசாசு அனுப்புனவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது பிசாசு அனுப்புனவன் கிடையாது. அவனுக்குன்னா வேறு வேலை இல்லையா, உங்களை கோவப்படுத்தி உங்களை அழ வச்சு பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒன்றும் சந்தோஷம் அந்த மாதிரி பைபிள் எதுவும் சொல்ல. அதனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து போனீங்கன்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டேன்னா, இந்த சோதனையை தாண்டிட்டேன்னா, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரக்கன் இல்லாத வரையில் தாவீது ராஜ்யபாரத்துக்கு முன்னாடி ஏறி இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கோலியாத் என்ன பண்ணான், கோலியாத் அதே தான் பண்ணான். எப்படி இந்த அண்ணால பெண்ணினால் தூண்டி விட்டாலோ அதே போல் கோலியாத் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேவனை என்ன பண்ணானா, நிந்தித்தான். உங்களை ஆம்பளைங்கன்னு யாருமே இல்லையாடா அப்படின்னு இங்கே இருக்கிற யாராச்சும் பார்த்து சொன்னால் உடனே ஆம்பளைங்களை, இங்கே இருக்கிற ஜென்ஸுக்கெல்லாம் என்ன வரும், கோவம் வரும் இல்லையா? திடீர்னு என்ன பாஸ்ட் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படி சொல்லி கோச்சிட்டு கூட வெளியே என்ன பண்ணுறாங்க, ஏஞ்சி போயிடுவாங்க. இதெல்லாம் அவங்கள ப்ரொவோக் பண்ணுற வார்த்தைங்க. அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த கோலியாத்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு சூடு சொரணம் எதுவுமே இருந்த மாதிரி தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யார் வரா, கோலியாத். அவன் சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் ஏமாத்துறான். அவனுக்கு அந்த இப்படி பேசுகிறானே ஆண்டவர் குறிச்சுன்னு சொல்லி அவன் ப்ரொவோக் ஆனது நிமித்தமாக அவன் என்ன பண்ணுறான், அந்த கோலியாத்து கூட தனியாக போய் சண்டை போட்டபோது கோலியாத்தை வென்று விடுகிறான். பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையே மாறுது. ஆடுகளை மேய்த்திருந்தவன் அரசனாக அவன் போய் மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கோலியாத் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய விசனப்படுத்துகிற வார்த்தைகள். அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாராவது ஜனங்களுடைய விசனப்படுத்துகிற வார்த்தையினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் சந்திக்கும்படியாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நிறைய நேரங்களில் நானே என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருது அப்படி சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, சந்திக்க வேண்டியிருக்குது.
நான் வந்து அன்றைக்கி வீட்டுக்காக சாட்சி சொல்லியிருந்தேன். நம்ம டெடிகேஷன் அன்றைக்கி அந்த புது வீட்டில் கீழே அந்த கம்யூனிட்டி ஹாலில் சாட்சி சொல்லும்போது நான் வந்து அழுதேன். அதனால் வந்து இங்கே வந்து அடுத்த நாள் இங்கே சபையில் வரும்போது ஈஸ்வரி அம்மா சொன்னாங்க, ஐயா ஏன் அழுதிங்க, நீங்கள் அழுவதை பார்த்து எங்களுக்கே என்ன வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, நீங்கள் அழுவதை பார்த்து எனக்கு காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு அப்படின்றாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு நம்ம அழுதா சிலருக்கு என்னெல்லாம் அடைக்கும் போல், காதெல்லாம் அடைக்கும் அப்படின்றத ஒரு புது வெளிப்பாடு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. பாருங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து தைரியமாக சொல்ல முடியும், நான் அன்றைக்கி வந்து சொன்ன சாட்சி வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு சாட்சி தான், மேலோட்டமாக ஒரு ஏதோ சும்மா சொல்லணுமே அப்படின்னு சொல்ல சாட்சி தான். அழுதுக்கு வந்து காரணம் ஏதோ வீடு கொடுத்துட்டார் அப்படின்னு அழுது கிடையாது. இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வெளியே சொல்ல முடியாத சில காரியங்கள்லாம் என்ன பண்ணுது இருக்குது. ஆகவே சில டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய நேரத்தில் பாருங்கள், சாட்சி சொல்கிறதுனால நிறைய பேர் சிலரை தாக்கி என்ன பண்ணுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. ஜோம் ரிக்வஸ்ட் கொடுக்குறது கூட சிலரை தாக்கி என்ன பண்ணுறாங்க, ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், சில நேரங்களில் நம்ம விரும்பாத சில சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அந்த சூழ்நிலைகள் வந்தது நிமித்தமாக தான் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை என்ன பண்ண முடியுது, அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு விரும்பாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது குறித்து ஒரு நாள் கலங்காதீங்க. இந்த சூழ்நிலைகள் எதற்காக வந்தது என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு நேராக உங்களை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் பாருங்கள், இந்த மாதிரி ஜனங்களுடைய விசனப்படுத்துகிற வார்த்தைகள் ஜனங்களை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால், சிலரை வந்து போதைக்கு அடிமையாக மாற்றிடும். சிலர் வந்து ஆண்கள்லாம் குடி பழக்கத்துக்கு ஏன் அடிமையாக இருக்காங்க. சில பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வீட்டில் பொண்டாட்டி தொல்லை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. வீட்டுக்கு வந்தால் நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, கேட்குறா. அவளை எடுத்து நம்ம அடித்தா நம்மளை தான் ஜெயிலில் தூக்கி என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. யார் ஆம்பளையான்னு கேட்டால் அப்படி சொல்ல, அடித்தா எங்களை தான் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. அதுக்கு வாய் முன்னும் கம்முன்னு இருக்க முடியாது, பேசாமல் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் என்ன பண்ணிடலாம், போதையில் ஊழ்ந்து கிடக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. அப்படி அடிமையானவங்க தான் அநேகராக என்ன பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உசுப்பேற்றி விடும்போது, இந்த மாதிரி அவங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தவறான வழிகளில் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் இந்த அண்ணால் சில நேரங்களில் பாருங்கள், இதே போல் எத்தனையோ குடும்பங்களில் தற்கொலைக்கு நேராக சென்ற பெண்களை நம்ம நியூஸில் பார்க்குறோம். எதுக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க, குழந்தை இல்லை, இது எல்லாருடைய பேச்சை எங்களால் வாங்க முடியல, அதனால் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிற செய்திகளை கேள்விப்படுறோம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணினால் விசனப்படுத்தினது நிமித்தமாக எந்த ஒரு தவறான முடிவுக்கும் இந்த அண்ணாள் போகாமல், இந்த அண்ணாள் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், அவள் தேவனுடைய ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அவள் இறக்கி வைத்தாள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? பாருங்கள், 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாய், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இவ சபைக்கு போகும்போது இவருடைய ரொட்டீன் என்ன அப்படின்னு சொன்னால், யாராச்சும் இந்த மாதிரி விசனப்படுத்துறது மாதிரி பேசிட்டாங்கன்னா முதல்ல கட் ஆகிறது என்னது, சாப்பாடு. நம்ம வீட்டில் கூட அப்படி தானே, யாராச்சும் நம்மளை சண்டை போட்டாங்கன்னா நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுருக்கிறோன்ற இதில் காமிக்கிறதுக்கு முதல்ல பயன்படுத்துகிற டூல் என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிடாமல் இருந்தால் ஓகே நம்ம கோவமாக இருக்கிறோன்னு என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறோம்ல. அதே மாதிரி தான் இந்த அண்ணாலும் அடிக்கடி இந்த மாதிரி விசனப்படுத்தினா ஃபஸ்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காரியம் என்ன அப்படி சொன்னால், சாப்பிடாமல் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது ஒரு அவங்களுடைய ரொட்டீனை மாற்றுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 9ஆம் வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அன்னாள் என்ன பண்ணாலாம், இல்லை என்ன பண்ணா, மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணா, விண்ணப்பம் பண்ணா. இப்போ ஆண்டவர் அவ ஜெபத்தை கேட்டாரா இல்லையா, கேட்டார். பதில் கொடுத்தாரா இல்லையா, கொடுத்தார். இப்போ ஆண்டவர் இடத்துலேருந்து பதில் பெற்று கொண்டதுக்கு காரணம் என்ன, ஒருத்தவங்க கரெக்டான பதில் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக முன்னாடி உங்கள் பதிலையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பொதுவாகவே நம்ம கேட்ட செய்தியெலாம் எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படி சொன்னால், என்னைக்கு அண்ணாள் போய் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து மனங்கசந்து அழுது ஜெபித்தாலோ அன்றைக்கே ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தை என்ன பண்ணார், கொடுத்தார்.
ஆனால் பாருங்கள் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. இன்றைக்கி நான் அது படிக்கும்போது தான் அந்த போன வருஷம் நான் பேசின செய்தியோடு கூட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். என்ன அப்படி சொன்னால், மனம் கசந்து அழுதாள். அல்லேலூயா. எப்படி அழுதாலாம்? மனம் கசந்து அழுதாள். நான் போன வருஷம் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன வசனம் அப்படி சொன்னால் எடுத்து வாசிங்க. எரேமியா 31 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 31:16. சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன பண்ணு, காத்துக்கொள் என்று யார் சொல்லுகிறாராம்? கர்த்தர் என்ன சொல்கிறா? நீ அழாதபடிக்கு உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வராதபடிக்கு நீ உன் கண்களை என்ன பண்ணு, காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, இப்போ ஆண்டவரே அழாதன்னு சொல்லிட்டார். ஆனால் இங்கே அண்ணால் என்ன பண்ணுறாங்க? அழுது ஜெபித்ததுனால ஆண்டவரே பதில் கொடுக்குறார். ஆனால் இங்கே இதை என்ன சொல்ல வரேன் அப்படி சொன்னால், இந்த எரேமியாவில் இந்த 31 அதிகாரத்தில் ஏன் ஆண்டவர் நீ அழாதபடிக்கும் சத்தத்தை அடக்குன்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். கண்ணீர் என்று சொன்னால் கண் கூட்டல் தண்ணீர். கண்ணீர் என்று சொன்னால் கண் கூட்டல் தண்ணீர். அப்படின்னா கண்களில் காணப்பட வேண்டிய நேர்மறையான எண்ணங்கள். தண்ணீர் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நேர்மறையான எண்ணங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ கண்களில் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஏன் ஆண்டவர் கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, அதற்கு முந்தின வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடினால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே என்ன அழுகை சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்னால், கசப்பான அழுகை. ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீர் என்று சொன்னால் பாருங்கள், 2 விதத்தில் பிரிக்கலாம். நமக்கு 2 சமயத்தில் கண்ணீர் வரும். ஒன்று, நல்ல செய்தியை கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அதுக்கு பேர் என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். துர்ச்செய்தியை கேட்டால் அப்பயும் கண்ணீர் வரும். அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர் இல்லை, சோகமான கண்ணீர். அல்லது இந்த வசனத்தை அப்படி சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படி சொன்னால், கசப்பான கண்ணீர், கசப்பான அழுகை. அப்போ இந்த கசப்பான அழுகை இன்னொரு விதத்தில் சொல்லணும். ஆனந்த கண்ணீர்னா நேர்மறையான எண்ணங்களால் நிறைந்த கண்ணீர். கசப்பான அழுகை அப்படி சொன்னால் நெகட்டிவான இமேஜினேஷன். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, இதுலேருந்து எனக்கு வழியே இல்லை, ஐயோ என் கணவர் இப்படி திட்டுறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய கடன் தொல்லை இருக்குது, இவ்வளோ பெரிய காரியத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கேன், இதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும், வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி பிரச்சனையவே நினச்சி அழுகிறதுக்கு பேர் என்னது அப்படி சொன்னால் கசப்பான அழுகை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்து அழுகை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். இப்போது இந்த அண்ணாளுடைய ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படி சொன்னால், இங்கே எரேமியாவில் இந்த கசப்பான கண்ணீரை விடாதபடிக்கு நீ அழாதபடிக்கு ஒரு சத்தத்தை என்ன பண்ணு, அடக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே அண்ணாள் பார்த்தீங்கன்னா என்ன அழுகை அழுதாங்க? மனம் கசந்து அழுது. அப்படின்னா கசப்பான அழுகை. என் வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு, நல்ல இவர் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தேன், ஆனால் இவர் கல்யாணம் பண்ணதுலேருந்து என் சந்தோஷமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னு சொல்லி கசப்பான ஒரு அழுகையை அழுது கொண்டிருந்த இந்த அண்ணாள். ஆனால் இப்போ காரியம் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், வெகு நேரம் இவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்த ஏலி அவள் போய் கேட்கிறாள். 13ஆம் வசனம், அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கினான். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். அடுத்து சொல்கிறாங்க, மிகுந்த விசாரத்தினாலும் மனக்லேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் என்ன பண்ணேன், விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். ஹல்லேலூயா. அதற்கு ஏலி என்ன சொன்னார் பாருங்க, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சிம்பிள் வேர்டு தான். சமாதானத்தோடு போ, நீ ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபம் செஞ்சியோ அதன்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சொல்ல போனால், இங்கே ஏலி ஒரு தீர்க்கதரிசனம் கூட சொல்லலை. கவலைப்படாதமா, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாரா ஏலி? இல்லை. அவர் சொன்னதெல்லாம் சிம்பிளான ஒரு வேர்டு தான். சமாதானத்தோடு போ, நீ என்ன ஜெபம் பண்ணியோ அதை ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். இன்றைக்கி அதே வார்த்தையை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை வேளையில்
நீங்கள் என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் குறித்து மனம் கசந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் இந்த காலவேளை வந்திருக்கிறீங்களோ, இந்த இடத்த விட்டு நீங்கள் சமாதானத்தோடு போங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஜெபத்தை இந்த இடத்துல வைக்கிறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லேலூயான்னு சொல்கிறத விட அடுத்த மிக முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அன்னாள் செய்த ஒரு காரியம் பாருங்கள். 18ஆம் வசனம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்து கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் விசனமான வார்த்தைகளை கேட்டு 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 அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த அன்னாள் இப்பொழுது சந்தோஷத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே முதல்ல அவங்க செய்கிற காரியம் என்ன அப்படி சொன்னால், சாப்பிடுகிறார்கள், போஜனம் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போஜனம் செய்கிறது எதற்கு அடையாளமாக இருக்குது? தேவனுடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க? உட்கொள்ளுகிறாங்க. எந்த வார்த்தையை அவங்க உட்கொண்டிருப்பாங்க அப்படி சொன்னால், சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார், அதன்படியே செய்வார். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க? அசை போட்டுக்கொண்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் தியானம். தியானம் பண்ணிக்கொண்டே அதை தன்னுடைய கண்களில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவளுடைய கண்கள்லேருந்து என்ன கண்ணீர் வரல, கசப்பான கண்ணீர் என்ன பண்ணல, வரல. அதுக்கு பதிலாக ஆனந்த கண்ணீர், அல்லது கண்களில் பார்க்க ஆரம்பித்து விட்டா. நான் என்ன ஜெபம் பண்ணேன்றது அவளுக்கு தெரியும். அவள் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத, என்ன நடக்கும் என்பதை அவள் கண்களால் பார்க்க ஆரம்பித்திருப்பா. ஆகவே தான் பாருங்கள், அடுத்த வருஷத்தில் நம்ம வாசித்தோம், அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலுக்கு தங்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை என்ன பண்ணாரு? நினைத்தருளினார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எப்பொழுது கர்த்தர் அவளை நினைத்தருளினார் தெரியுமா? இது வரைக்கும் சாப்பிடாம அழுது கொண்டிருந்தா. பிரச்சனையை நினைச்சு, என்னை இப்படி துன்பப்படுத்துறாங்களே, இவ்வளோ வேதனைப்படுத்துறாங்களே, விசனப்படுத்துறாங்களே, என்னை ப்ரொவோக் பண்ணுறாங்களே, என்னை தூண்டி விடுறாங்களே, நான் கோவப்படும்படியாக காரியங்களை பேசுகிறாங்களேன்னு பிரச்சனையே சொல்லி 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 அழுது கொண்டிருந்த இந்த அன்னாள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் வேண்டி கொண்டதுபடி செய்வார். ஆகவே இனி ஒருபோதும் நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன், நான் சமாதானத்தோடு என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெசிஷன் எடுத்தா. நான் இனிமேல் எதை குறித்து கலங்க போகிறதில்ல, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை தன்னுடைய மனக்கண்களால் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அப்படி நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வார்த்தைக்கு முந்தின வார்த்தை பாருங்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். இதே காரியத்தை எத்தனையோ முறை இந்த எல்கானா செய்திருந்தோம், அவளால் கர்ப்பம் தரிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது வழக்கமாக செய்கிற எல்கானா அன்னாளை அறிகிற வழக்கமாக செய்கிற அதே காரியத்தை செய்தான். கர்த்தர் இப்பொழுது அவளை நினைத்தருளினபடினால் இப்பொழுது அவள் என்ன ஆகிறாள் அப்படின்னு சொன்னால் கருத்தரிக்கிறாள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி எப்பொழுது உங்களுடைய கண்களில் நேர்மறையான எண்ணங்கள் வருகிறதோ, எப்பொழுது உங்களுடைய சிந்தனை மாறுகிறதோ, அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதே போல் சம்பவத்தையே நம்முடைய சபையிலேயே நம்ம ஒரு 2 பேரை உதாரணமாக சொல்லலாம். அருமையான சிஸ்டர் இலக்கியா இல்லையா, எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுது. அருமையான சிஸ்டர் பிருந்தா எத்தனையோ வருஷங்கள் 9 வருஷம் கிட்ட குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய சிந்தையை என்ன பண்ணுச்சு, மாற்றினது. இப்பொழுது பாருங்கள், நம்ம 2 பேருமே அவங்க இன்னைக்கு ஒரு குழந்தையோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களும் உங்களை தூண்டுகிறது போல இருக்குதோ அது குறித்து கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சமாதானத்தோடு இந்த இடத்து போகணும். இந்த இடத்தை விட்டு உள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ பிரச்சனையோடு வந்தாலும் வெளியே போகும்போது சமாதானத்தோடு போகணும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, இந்த இடத்துல ஆண்டவர் ஏதாச்சும் செஞ்சால் தான் நான் சமாதானமாக போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாலே நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு சமாதானமாக போகணும். இங்கே எவ்வளோ பெரிய பாஸ்டர் பேசினாலும் பாஸ்டர் அற்புதம் செய்ய போகிறதில்ல, அல்லது இங்கே பேசுகிற பிரசங்கியார் அற்புதம் செய்ய போகிறதில்ல. அவர் பேசுகிற வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் எனக்கான வார்த்தையை கொடுத்து விட்டார் என்கிற உறுதியோடு கூட நீங்கள் சமாதானமாக போகணும். நீங்கள் அப்படி சமாதானமாக போகும்போது நீங்கள் என்னென்னலாம் விண்ணப்பம் பண்ணீங்களோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை மாத்திரம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது ஏதோ ஒரு குழந்தை இல்லை அதனால் இந்த அம்மாவுக்காக பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பொருந்தும்.
உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையாக, பலவீனமாக, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே சமாதானமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கட்டளையிட உண்மை உள்ளவர். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லை, அதுக்கப்புறம் போஜனம் செய்தால் கேட்ட வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அசைப்படணும். அதை உங்களோட மைண்டில் என்ன பண்ணணும், பார்க்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அது நீங்கள் அதை யோசிக்கணும். ஒன்றுமே நடக்கலைன்னா கூட, நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், சிஸ்டர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் ஜெபமதி அவங்க சொன்னாங்க, நான் ஒருவேளை சபையில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், குழந்தை இல்லையா, அப்போ கையில் குழந்தைய என்ன பண்ணுற மாதிரி ஆட்டுற மாதிரி, உங்கள் குழந்தைய கையில் ஆட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள், அது யோசிங்க, அது நடக்கும். அப்போது அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுத்ததுக்காக நன்றின் கையை ஆட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுபோல் உங்கள் பிரச்சனை என்னவோ அது நடந்து விட்டது போல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கள், யோசிங்க, திங்க் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் வந்து சொல்ல வந்து இது வந்து ஒரு சாதாரண விளையாட்டு காரியம் போல் இருக்கலாம். ஆனால் இதை நான் இன்றைக்கி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படி சொன்னால், போன வாரத்தில் நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த மகள் அவ்வளோ கண்ணீரோடு கூட இருந்தால், நான் டியூஸ்டே அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், அவங்க மேபி வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மெசேஜை கேட்டிருக்கலாம். நான் கண்ணீர் விடுறதை விட்டுட்டு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எந்த வேலை ஸ்தலத்தில் என்னை வந்து இப்படி பண்ணாங்களோ அதே வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துகிறது போல் யோசிக்க ஆரம்பித்த அடுத்த 2-3 நாளில் இவ்வளவு பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுக்க முடியும் அப்படி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் மனதார விசுவாசிக்கும் போது, மனதார நம்முடைய எண்ணங்களை நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் நமக்கும் செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த காலவெல்ல நீங்கள் தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இந்த நாளிலே பேசினதற்காக நன்றி. ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா, அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொடர்றது போல இருந்தால் உடனே அதை பெற்றுக்கொண்ட ஆண்டு இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை நிமித்தம் இனிமேல் இந்த சூழ்நிலை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், இனிமேல் நான் அழ மாட்டேன். வசனம் சொல்ல அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமாக என்ன பண்ணலையா இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பெண்ணினால் வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவன் வந்து கருத்தரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாக என்ன பண்ணியிருக்கோம் ஆயிருக்கும் இல்லையா. ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் அவன் கருத்தரித்திருப்பான். அந்த 3 மாதத்தில் நிச்சயமாக மறுபடியும் அந்த பெண்ணினால் அவளை பழைய மாதிரி என்ன பண்ணியிருப்பா, விசனப்படுத்தியிருப்பான். ஆனால் இந்த முறை அவள் விசனப்படுத்தும் போது பெண்ணினால் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருப்பா. இன்னும் இந்த வாட்டி நம்ம எவ்வளோ ப்ரொவோக் பண்ணுறோம், இவள் கோவப்படவே மாட்டாளே, எவ்வளவோ நம்ம இவளை தூண்டுற மாதிரி பேசுகிறோம், இவள் சந்தோஷமாகவே இருக்கிறாளே, இவள் முகம் துக்கமாகவே இல்லையே, ஏதாச்சும் உண்மையாக ஏதாச்சும் நல்லது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருக்கலாம், இந்த பெண்ணினால் யோசிச்சிருக்கலாம் இல்லையா. ஆகவே இந்த காலவேளை பாருங்கள், நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்கணும். எப்போ சமாதானமாக இருக்க, நம்ம துக்கமுகமாக இருக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும்னா பிரச்சனைகளின் நடுவில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் அது. ஹல்லேலூயா. எல்லாரும் பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக ஆயிக்கிறேன் அப்படின்னு வேணால் சொன்னால் ஆமேன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நான் இனி ஒருபோதும் எப்படி இருக்க மாட்டேன், துக்கமுகமாக இருக்க மாட்டேன். என்னை பார்க்குறவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும், ஒருவேளை இவங்க வாழ்க்கையில் ஏதோ இவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்தாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு மற்றவங்க சந்தேகப்படுகிற விதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் முகத்தில் சந்தோஷம் காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இப்படி அவங்க செய்தபோது தான் கர்த்தர் அவளை என்ன பண்ணாரா, நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் வந்து அவர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கு அவர் தயாராக இருக்கார், ரெடியாக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட நான் படித்தேன் புதிய ஏற்பாட்டில், நீங்கள் போய் எடுத்து நீங்கள் பிற்பாடு வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை நான் நோட் பண்ணல, என்ன போட்டிருந்தது அப்படி சொன்னால், ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து அற்புதம் செய்ய போன போது அவங்க இருக்கிற ஜனங்களுடைய மனக்கசப்பு நிமித்தமாக ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்யாமல் அவங்க என்ன பண்ணிட்டாராம், போயிட்டாரு. அதை இந்த வசனத்தை வந்து நிறைய நேரம் வந்து நீங்கள் வந்து அவங்க அவிசுவாசத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் போயிட்டாருன்னு ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆனால் அதே இன்னொரு வசனமும் சொல்லுது, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய மனக்கசப்பு நிமித்தமாக ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்ய முடியாமல் போயிட்டாரு, மறைந்து போயிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இல்லை எனக்கு துக்கமாக இருக்கிறதான் பிடிச்சிருக்குது, அழுதுகிட்டே இருக்கதான் பிடிச்சிருக்குது, பெட்டில் படுத்துக்கிட்டு தலைகாணியை மேலே போட்டு அழுதுகிட்டே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வந்து உங்களை என்ன பண்ண மாட்டார் சொல்லுங்கள். எப்போ ஆண்டவர் உங்களை கர்த்தர் அவளை நினைத்தருளினான்ற வார்த்தை எப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்னா, எப்பொழுது நான் இனிமேல் துக்கமுகமாக இருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த காலவேளையில் நீங்கள் இப்படி நீங்கள் யோசிங்க, கர்த்தர் நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன், கர்த்தரை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே போல் ஒரு வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார்,
தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே யார் ஆண்டவர் நினைச்சருளினாரா? ராகேல். முந்தின இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை தன் சகோதரியின் மேலே பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொன்னான். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த ராகேல் தன்னுடைய சகோதரி லேயாள் அதிகமான பிள்ளைகளை தன்னுடைய கணவருக்கு பெற்றுக் கொடுக்கிறாள். ஆனால் இவளுக்கோ பிள்ளை இல்லை அப்படின்றத பார்த்த உடனே இவளுக்கு பொறாமை வருது. யார் மேலே? பிள்ளை பெற்ற லேயாள் மேலே பொறாமை வருது. பொறாமைப்பட்டு அவள் தன்னுடைய கணவரிடத்துல போய் சண்டை போடுறான், எனக்கு என்ன கொடுங்க, பிள்ளை கொடுங்க. அதுக்கு அந்த கணவர் சொல்கிறாரு, நான் என்ன தேவனா? கர்த்தர் உன் கர்ப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் கர்ப்பத்தை அடைக்கிறவரா, கர்ப்பத்தை திறக்கிறவரா? ஆமென். இந்த வசனத்தை படிச்சுட்டு யாரும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிட்டார் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நமக்கு பிரச்சனைனா, நமக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம கர்ப்பம் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஆண்டவரை அறியாத அல்லது நமக்கு விரோதமாக வருகிற சத்துருவினுடைய கர்ப்பத்தை வேணால் அடைப்பாரே தவிர, ஆண்டவரை அறிந்த பிள்ளையுடைய கர்ப்பத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அடைக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? ஆண்டவர் பிரசவிக்க பண்ணுகிறவர், அவர் கர்ப்பத்தை அடைக்கிறவர் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இங்கே யார் சொன்ன இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால், இது யார் சொன்ன வார்த்தை? யாக்கோபு சொன்ன வார்த்தை. யாக்கோபு சொல்கிறார், கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவளை கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தார். இதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ராகேலை கர்ப்பம் தரிக்கும்படி அவர் நினைத்தருளினபடினால அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கர்ப்பம்னு பேசுறதுனால நீங்கள் எழுத்தின்படி கர்ப்பத்தை நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேர்மறையான எண்ணங்கள் அல்லது நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னது? எட்சர். ஓகேவா, அதை மறக்கவே கூடாது. எட்சர், எஸ்தர் கிடையாது, எட்சர், YETSER. எட்சர் அப்படின்னு சொன்னால் கருவுறுதல் என்று சொல்லி அர்த்தம். அப்போ நம்பிக்கை என்ற வார்த்தையே என்ன அப்படின்னு சொன்னால் கருவுறுதல்ன்ற அர்த்தம். நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? ஹோப். நம்பிக்கைனா இங்கிலீஷில் ஹோப். ஹோப்புக்கு என்ன டெஃபினிஷனா? ஹோப் இஸ் பாசிட்டிவ் இமேஜினேஷன். நம்புறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்குறோன்னா, நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்களான்னு அர்த்தம். அதுதான் நம்ம கேட்குறோம். நேர்மறையாக யோசிக்கிறீங்களா, பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களா? அதுதான் நம்பிக்கைக்குரிய உண்மையான அர்த்தம். பாருங்க, இங்கே கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாள்னா என்ன அர்த்தம் அப்படி தெரியுமா? ஏன் கர்ப்பத்தை அடைத்திருந்தால், நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேரால் உங்கள் வாழ்க்கையை குறித்து நேர்மறையாக யோசிக்க முடியல. ஏன் தெரியுமா? யாருடைய உள்ளத்தில் மற்றவங்களை குறித்த பொறாமை, மற்றவங்க இப்படி உயர்ந்துட்டு போகிறாங்க, நமக்கு நடக்கலையே, இவங்க மட்டும் இவ்வளோ நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படி சொல்லி மற்றவங்களை பற்றி பொறாமப்படுறாங்களோ, அவங்களுடைய கர்ப்பம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள நேர்மறையாக எண்ணம் வரவே வராது. ஏன் அண்ணால் அவ்வளவு நேரம் மனம் கசந்து அழுகிறா அப்படின்னு சொன்னால், ஜனங்களுடைய வார்த்தை விசனப்படுத்தின நிமித்தமாக அவள் என்ன பண்ணுறதில்ல? சாப்பாடு சாப்பிட்றதில்ல. சாப்பாடு என்பது தேவனுடைய ஆகாரம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளாத வரைக்கும் உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியாது. ஏன்னா வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த வார்த்தை என்பது விதை என்பது நீங்கள் ஒன்ஸ் நம்ம இருதயத்தில் நிலமாகிய இருதயத்தில் விதைத்து விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? வளரும். எதை போட்டாலும் வளரும். நெகட்டிவை போட்டாலும் வளரும், பாசிட்டிவை போட்டாலும் வளரும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படி சொன்னால், நெகட்டிவான எண்ணங்களை வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவான தேவனுடைய வார்த்தைகளை உள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படி சொன்னால், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் யோசிக்க இது வரைக்கும் மைண்டில் இருந்தது, ஒரு நாள் பாருங்கள் உங்கள் கரங்களில் கர்த்தர் சேர உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ராயல் விஸ்டா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த கீபோர்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வாலி பசங்களாம் பர்த்டே ஆனால் வீட்டில் கேக் வெட்டுவாங்க. அப்போது ஒரு வாட்டி பார்த்து, இந்த சாம்லாம் பார்த்துருக்குறான். என்னன்னா, இந்த கீபோர்டை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய பெட்ரூம் கதவுல என்ன பண்ணியிருந்தேன், ஒட்டியிருந்தேன். அப்போலாம் இவங்க என்னென்னா, கீபோர்டா அப்படி சொல்லி ஒரு மாதிரி என்ன பண்ணாங்க, சிரித்தாங்க. இவங்களாம் பொறாம இது கேவலப்படுத்துகிற மாதிரி சிரிக்கல. அவங்க பாரு, இந்த அண்ணன் இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறாரு வேறு அப்படி சொல்லிட்டு. அப்போ கீபோர்டுக்காக ரொம்ப கவலைப்பட்டு, ஐயோ கீபோர்டு இல்லையேன்னு சொல்லி, காசு இல்லையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த நாட்கள்.
பாருங்க, ஏன் அது ஒட்டி வைக்கிறோம் அப்படி சொன்னால், சில நேரங்களில் நமக்கு வர வேலைகள் நிமித்தமாக பல யோசனைகள் அந்த பாசிட்டிவான இமேஜினேஷன் நம்முடைய எண்ணங்களை வந்து என்ன பண்ணிடும், எடுத்து போடுறோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கும் போது எப்போல்லாம் அதை பார்க்குறோமோ அப்போல்லாம் அதை குறித்து நேர்மறையாக யோசிக்க தோணும். பாருங்கள், நான் செவுத்தில் அல்லது கதவுல பார்த்துட்டு இருந்ததை இப்போ நான் நேரடியாக என் கண்ணால் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் கசந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா, பிரச்சனையவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுலேருந்து வெளியே வரவே என்ன பண்ண முடியாது. என்ன பிரச்சனைக்கான தீர்வோ எது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கான வார்த்தையை வேதத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் யோசிக்க நீங்கள் மைண்டில் பார்த்துட்டு இருந்ததை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே வந்து சேர உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் நினைவு கூற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு பாத்திரவான்களாக மாறுகிறதுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக நம்ம மாற்றணும். ஒரே ஒரு தகுதி தான். என்ன அப்படி சொன்னால், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணும், அதை ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். இதனுடைய விளைவு தான் என்ன அப்படி சொன்னால், சங்கீதம் 1, கர்த்தருடைய வேதத்தின் மேலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் வசனம்லாம் நல்லா தெளிவாக சொல்லிவிடுவோம். ஆனால் அதை பண்ண தான் மாட்டோம் இல்லையா. அது அப்படி மனப்பாடமாக சொல்லிடுறோம். தன் காலத்தில் தன் கனி இலையுதிராது இருக்கிற மரம், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் முக்கியமானது என்னது, இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கணும். அதை பண்ணுறோமா, பாசிட்டிவாக இருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் அது யோசிக்கிறோமா. ரெண்டுத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டோம். அதான் இங்கே பிரச்சனையே. தியானம் பண்ணுறதுன்ன ஒன்று ஏதோ வேதத்தை வாசினே இருக்குது தியானம் பண்ணுறது போல் அப்படின்னு நினைச்சோம். இல்லை, வேதத்தை நான் என் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கணும் தாழ்ச்சி அடையன்னா தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதை நீங்கள் மைண்டில் பார்க்கவே கூடாது. அந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு அறையும் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் யோசிக்கணும். உங்கள் பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருடைய பர்ஸையும் என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஒவ்வொரு பேங்க் பேலன்ஸையும் யோசிக்கணும். இதில் வந்து தாழ்ச்சி என்பதே இல்லை. என் பேங்க்கில் இவ்வளோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இந்த அரிசி டப்பாவில் அரிசி இருந்துக்கிட்டே இருக்குது. மளிகை சாமான்லாம் குறையவே இல்லை, பேஸ்ட்டு காலியாகவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, தியானம் பண்ணுறது. ஹல்லேலூயா. உதாரணமாக அந்த வசனத்தை சொன்னால், அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வசனத்தையும் பிடித்து உங்களால் அதை எப்படிலாம் யோசிக்க முடியுமோ யோசிச்சிங்க அப்படி சொன்னால், அப்பொழுது கர்த்தர் அந்த யோசனை தான் கர்ப்பம் தரிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் உங்களை நினைச்சிட்டார் அப்படி சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இன்றைய காலத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். நினைவாக இருந்து என்ன பிரயோஜனம், நம்மை மாற்றிக்காத வரையில் ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமை என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. பாருங்கள், நான் வந்து என்னதான் நான் ஒரு பெரிய பால் பாக்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிகாஷனாக, அது டீ தூளாக இருந்தால் தான் நான் வந்து இந்த பால் வந்து இந்த டிகாஷனில் கலந்தால் என்னவா மாறும், டீயாக மாறும். நான் பெரிய பால் தான், ஆனால் நீங்கள் எல்லாம் பாய்சனாக இருந்துட்டு பாலை போய் பாய்சனில் போட்டால் அது டீயாக மாறுமா? அப்போ பாலுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? பாலுக்கெல்லாம் டீயாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் நீங்கள் என்னவா மாறல, டீ தூளாக மாறல. பாய்சனாக இருக்கிற வரைக்கும், நான் பாலாகவே இருந்தாலும் ஆண்டவராகவே இருந்தாலும் எதிர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். வேறு ஏதாவது உதாரணம் வேணுமா? பிரியாணி சொல்லட்டுமா? சரி. ஆகவே இந்த காலவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேல் என்னவாக இருக்கிறாரு, நினைவாக. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். நம்ம அன்னாலை போல் நம்முடைய ரொட்டீனை மாற்றிக்கலாம். நம்ம மனம் கசந்து அழுகிற அனுபவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, இனி ஒருபோதும் நான் எப்படி இருக்க மாட்டேன், துக்கமுகமாக இருக்க மாட்டேன். துக்கமுகமாக இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம வார்த்தையை யோசித்து கொண்டே இருப்பேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உடையவனாய், எபேசியர் 1 வாசிக்கிறோம்ல, பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி எபேசியருக்காக பவுல் வேண்டுகிறார், ஜெபம் செய்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரகாசமான மனக்கண்கள் மாதிரி தெரியல, எப்பொழுதும் அன்னாலை போல ராகேலை போல அழுது கொண்டே இருக்கிறவர்களாக நான் பார்க்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய எண்ணங்கள் எப்படியா மாறட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து போகட்டும், வருஷங்கள் ஆகட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யோசிக்க 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 கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த அன்னாலை போல கர்த்தர் எப்படி அன்னாலை நினைத்தருளி அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்தாரோ, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நினைத்தருளும் போது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அது அப்போ இன்றைக்கி இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது தீர்மானத்தோடு கடந்து போங்க. இனி ஒருபோதும் நான் எப்படி இருக்க மாட்டேன், துக்கமுகமாக இருக்கேன். பிரச்சனை குறித்து என்ன பண்ண மாட்டேன், அழமாட்டேன். இந்த இடத்துல ஏற்கிற எல்லா விண்ணப்பங்களையும் படியும் கர்த்தர் செய்வார். அவளுக்கு கொடுக்கப்பட்ட சிம்பிளான சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். அதே வார்த்தையை இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்த விட்டு நான் சமாதானமாக போகிறேன், நீர் எனக்கு நான் என்னெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கணும் அதை எனக்கு கட்டளையிடுவேன்னு வாக்கு கொடுத்துட்டீர். ஆகவே இனி ஒருபோது துக்கமுகமாக இருக்க மாட்டேன். நேர்மறையான எண்ணங்களோடு கடந்து போங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தற்பாரை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம், கற்றாடி நீரை கனிரசமாக்குவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதன படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதன படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், பாபுவுக்கு லேசான காரியம். தற்பாரை போலே கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம், தற்பாரை போலே கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம், கச்சாடி நீரை கனிரசமாக்குவதும் லேசான காரியம், கச்சாடி நீரை கனிரசமாக்குவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும்
உதவிகள் செய்வது லேசான காரியம். பாபுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனாய் மகனாக மாற்று நீங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மகிழ்ச்சியோடு ஆராதிப்பே. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்று நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையில ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையில ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க. மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன்.
தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. ஓ மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன்.